நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஒர்க்கிங் செஸ் மெத்தடு டிசைன் ஆஃப் சிங்கிலி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம் அண்ணா யூனிவர்சிட்டி சால்வ்டு கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் ஆஃப் பீம்ஸ் அஸ் பர் ஒர்க்கிங் செஸ் மெத்தடு சிங்கிலி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீமில் என்னென்ன கான்செப்ட்டு, அந்த கொஷினை பார்த்தோன்னே எப்படி நம்மளால் ஈஸியாக ஆன்சரை கொண்டு வர்றது அப்படின்றத பார்ப்போம். நல்லா தெளிவாக கவனிங்க. இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த கான்செப்ட் வைஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்குறப்ப நமக்கு ஈஸியாக சில விஷயங்கள் புரியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ அதை லைட்டாக அதில் சொன்ன விஷயங்களை கன்க்ளூஷன் மாதிரி நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். என்னன்னு பாருங்கள். ஒரு செக்ஷன் 3 வகையாக டிசைன் பண்ண முடியும். ஒன்று பேலன்ஸ்டு, ஓகேங்களா? இன்னொன்று அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக டிசைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதை ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாகவும் டிசைன் பண்ணலாம். பேலன்ஸ்டு செக்ஷனில் சிக்மா ஆஃப் சிபிசி, அதாவது கான்கிரீட்டோட பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் ரீச் பண்ணுற அதே டைமில் அதே லோடுக்கு ஸ்டீலும் தன்னோட சிக்மா ஆஃப் எஸ்டி அப்படிங்கிற தன்னோட பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணிடும். அப்போ அதுக்கான ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எப்படி வரும்? இது சிக்மா ஆஃப் சிபிசி ரீச் பண்ணுற அதே நேரத்தில் ஸ்டீலும் தன்னோட எதை ரீச் பண்ணியிருக்கோம்? தன்னோட சிக்மா ஆஃப் எஸ்டி, இங்கே சிக்மா ஆஃப் எஸ்டி பை எம்னு போட்டுருவோம். அதுக்கு காரணம் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஏரியாவோட ஸ்ட்ரெஸ் இதை ரீச் பண்ணியிருக்கோம், நமக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டெப்த்து எஃபெக்டிவ் டெப்த்துன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? தன்னோட ஸ்டீலோட அந்த சிஜி பாயிண்ட் வரைக்கும் உள்ள தூரம் எஃபெக்டிவ் டெப்த்துன்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த டாப் மோஸ்ட் கம்ப்ரெஷன் ஃபைபர்லேருந்து இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் வரைக்கும் உள்ள டெப்த்து எக்ஸ் ஏன்னு சொல்லியிருப்போம். ஆனால் பேலன்ஸ்டு செக்ஷனுக்கு மட்டும் XA ஈக்குவல் டு XC, அதாவது XAக்கு பதிலாக XCன்னு நான் மாற்றிக்க சொல்லியிருப்பேன். ஏன்னா பேலன்ஸ் செக்ஷன் இஸ் ஏ கிரிட்டிக்கல் செக்ஷன். அது மாதிரி டிசைன் பண்ணுறது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். இது கிரிட்டிக்கல் செக்ஷன் நம்ம பேர் சொல்லியிருப்போம். அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் என்ன நடக்கும்? அதே பீம் தான். ஓகேங்களா? நம்ம ஸ்டீலோட ஏரியாவை குறைக்க அது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக மாறிடும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல சிக்மா ஆஃப் சிபிசி ரீச் பண்ணாது, அதோட கம்மியான ஸ்ட்ரெஸ் ரீச் பண்ணுறப்பயே ஸ்டீல் தன்னோட இந்த சிக்மா ஆஃப் எஸ்டி பை எம்ங்கிற அந்த இதை அச்சீவ் பண்ணிடும். இது சிக்மா ஆஃப் எஸ்டி பை எம் அப்படின்றப்ப இதையும் முக்கோணத்தையும் ஜாயின் பண்ண என்ன நடக்குது பாருங்கள். இந்த முக்கோணம் இந்த இடத்துலையே கட் ஆகிடும். ஒரு ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள். இந்த இடத்துலையும் இவ்வளோ அளவு இருந்துச்சு. இப்போ இந்த அளவு மட்டும் லைட்டாக குறைஞ்சிருச்சு சிங்கிற அளவுக்கு. அப்போ என்னாகும்? இவ்வளோ அளவு இருக்கப்ப ஆக்சுவலாக டிராயிங் இந்த இடத்துல கட் ஆச்சுன்னா இதில் எந்த மாற்றமும் இல்லை. இது என்ன ஆச்சு? லைட்டாக குறைஞ்சிருச்சு. குறையிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்? இது மேலே தான் போய் ஆகணும். அதுதான் என்னது கான்செப்ட் அப்படின்றப்ப இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ இதை அழைச்சிடலாம். இது கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு இப்படி இருந்துச்சு. பட் இது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக மாறினால இந்த எக்ஸ்சி இந்த அளவு என்ன ஆயிடுச்சு? இப்போ லைட்டாக மேலே ஏறிடுச்சு. இது XA ஆக்சுவல். இது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம் XA. இப்போ ஓவருக்கு என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஓவருக்கு என்ன நடக்கும்? இந்த இடத்துல கான்கிரீட் தன்னோட சிக்மா ஆஃப் சிபிசி ரீச் பண்ணுற அதே டைமில் ஸ்டீல் தன்னோட சிக்மா ஆஃப் எஸ்டி ரீச் பண்ணாத அதை விட கம்மியான அளவு ஸ்ட்ரெஸ் தான் எடுத்துக்கும். அதோட வேல்யூ T/Mனு நம்ம வச்சுருப்போம். இப்போ இதையும் கனெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? இது இப்படியே இப்படி கனெக்ட் ஆகிடும். ஏன்னா இதோட அளவு சைஸ் குறையிறப்ப முக்கோணம் ஆட்டோமேட்டிக்காக இப்படி இறங்கிடும். அது நம்ம இந்த டிராயிங் போகிறப்பயே நமக்கு தெரியுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க நியூட்ரல் ஆக்சிஸ் கீழே இறங்கிடுச்சு. அப்படின்றப்ப இங்கேருந்து இதுக்குள்ள தூரம் XA. ஓகேங்களா? இப்போ இந்த 3 டயக்ராமே கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. ஒரு செக்ஷன் பேலன்ஸ்டு செக்ஷனாக இருந்தால் அதோட டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் XC. ஓகேங்களா? இந்த இடத்துல XA, இந்த XAவோட வேல்யூ அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் XA விட எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இப்படி இருந்துச்சுன்னா இது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான ரூல் படி என்ன நடக்குது? இந்த ஹைட்டை விட அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் குறைஞ்சிருது. இப்படி நாம வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டில் நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த் குறைஞ்சிச்சுன்னா அது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். குறையுது, அண்டர்னா குறையிற மாதிரி நான் வச்சுங்க. அப்படின்றப்ப இந்த டெப்த்தை விட இந்த டெப்த்து குறையுது. அப்படின்றப்ப நம்ம கான்செப்ட் படி என்னது? இந்த XCங்கிறது இவ்வளோ ஹைட்டு, இது XA. அப்படின்றப்ப XCயை விட XA, இந்த XA கம்மியாக இருந்துச்சுன்னா அது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பார்க்குறப்பே தெரியுது. இந்த XCயை விட XA அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்னது? ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு. சிம்பிளான கான்செப்ட் தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள் ஞாபகத்துக்காக நம்ம சொல்கிறோம். என்னென்னா இந்த பேலன்ஸ்டு செக்ஷனில் சிக்மா ஆஃப் சிபிசி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, சிக்மா ஆஃப் எஸ்டி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா என்ன கான்கிரீட் யூஸ் பண்ணுறோம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ M20 கான்கிரீட் யூஸ் பண்ணுறோம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிக்மா ஆஃப் சிபிசி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சிக்மா ஆஃப் சிபிசி = F/CK/3ன்னு போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். சிக்மா ஆஃப் எஸ்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை 415 ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
எஃப் ஆஃப் ஒய் டிவைடட் பை 1.8 போட்டோம்னா சிக்மா ஆஃப் எஸ்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் சிக்மா ஆஃப் எஸ்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த சிங்கிற வேல்யூ எங்கே இருக்குதுன்னு நம்மளால் அசியூம் பண்ணவே முடியாது. ஏன்னா சிக்மா ஆஃப் சிபிசியை விட கம்மின்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த சி எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அப்படின்றப்ப இல்லை சிங்கிறது எப்பயுமே அன்னோன், இதோட வேல்யூ நமக்கு தெரியாது, ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில். ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் சிக்மா ஆஃப் சிபிசிங்கிற வார்த்தை இங்கே இருக்குது. ஆனால் இங்கே டீங்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள். இந்த டீ கண்டுபிடிக்கிறதும் நம்ம சுலபம் கிடையாது. ஆனால் சிக்மா சி எஸ்டியை விட கம்மி. அப்படின்றப்ப இந்த டி எந்த ரேஞ்சில் வேணுமா இருக்கலாம். அப்படின்னா இந்த இங்கே இருக்க டீயும் வந்து அன்னோன். இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, பேலன்ஸ் செக்ஷனில் சிக்மா ஆஃப் சிபிசி சிக்மா ஆஃப் எஸ்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் இதில் என்ன, சிக்மா ஆஃப் எஸ்டி தான். அதில் இருக்க சிங்கிற வார்த்தை நமக்கு எந்த இடத்துல வரும்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதே மாதிரி ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நமக்கு தெரிஞ்ச சிக்மா ஆஃப் சிபிசி எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அதில் இருக்க டீங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேங்களா? சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லியிருப்போம், எப்பயுமே கம்ப்ரசிவ் ஃபோர்ஸும் டென்சைல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். எப்படி ஒரு பஸ்ஸுக்கு முன்னாடி டயர் எத்தனை சுற்றுதோ அத்தனை சுற்று தான் பின்னாடி டயர் சுற்றி ஆகணும். எப்பயுமே அது மாதிரி கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே தான் டென்சைல் ஃபோர்ஸாக இருக்கும். இப்போ நான் பேலன்ஸ் செக்ஷனுக்கு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எழுதுறேன் பாருங்கள். கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் இந்த முக்கோணத்துக்கு என்னது, இங்கே 0, இங்கே சிக்மா ஆஃப் சிபிசி. அப்படின்னா சிக்மா ஆஃப் சிபிசி டிவைட் பை 2 இன்ட்டு அந்த ஏரியா என்னது பி இன்ட்டு எக்ஸ்சி கிடைக்கும். அப்போ இதோட கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் சிபிசி டிவைட் பை 2 இன்ட்டு பி இன்ட்டு எக்ஸ்சி. இந்த இடத்துல எக்ஸ்சி. டென்சைல் ஃபோர்ஸ் என்ன, எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் எஸ்டி பை எம் இன்ட்டு எம் இன்ட்டு ஏரியா ஆஃப் எஸ்டி. இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டு ஏரியாவோட ஸ்டேட். அது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதோட வேல்யூ சிக்மா ஆஃப் எஸ்டி இன்ட்டு ஏரியா ஆஃப் எஸ்டி. அடுத்த விஷயம் என்ன, லீவர் ஆர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது. லீவர் ஆர்ம் இஸ் ஈக்குவல் டு இதோட சிஜி பாயிண்ட் இங்கே தான், ஸ்டீலுக்கு மாறவே மாறாது. கான்கிரீட்டுக்கு இதோட சிஜி பாயிண்ட் நமக்கு தெரியும். முக்கோணத்தில் அடிப்பகுதி எந்த பக்கம் பெருசாக இருக்கோ அங்கேருந்து 1/3 0.2 2/3 தான் அதோட சிஜி ஆக்ட் ஆகும். அப்படின்றப்ப இந்த எக்ஸி இங்கே டாப்லேருந்து எக்ஸ்சி பை 3ல் இந்த இடத்துல சிஜி பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குமான ஹைட்டு தான் வந்து லீவர் ஆர்ம். லீவர் ஆர்ம் என்னது, டி மைனஸ் இங்கே எக்ஸி பை 3. ஓகேங்களா? இதுதான் லீவர் ஆர்ம்னு நம்ம சொல்லுவோம். லீவர் ஆர்மோட சிம்பிள் இசட். இப்போ இந்த பேலன்ஸ் செக்ஷனோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளாக மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் ஃபோர்ஸ் இன்ட்டு லீவர் ஆர்ம். அது நமக்கு தெரியும். இந்த இடத்துல இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸும் இந்த டென்சைல் ஃபோர்ஸும் எப்பயும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது சிக்மா சிபிசி பை 2 இன்ட்டு பி இன்ட்டு எக்ஸி இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் எஸ்டி இன்ட்டு ஏரியா ஆஃப் எஸ்டி. ஏன்னா பேலன்ஸ்டு செக்ஷன் இது. ஓகேங்களா? இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸும் இந்த டென்சைல் ஃபோர்ஸும் எப்பயுமே ஈக்குவல் தான். அப்போ இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த லீவர் ஆர்ம் பெருக்கினாலும் அதே ஆன்சர் தான் வரும் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு. இந்த டென்சைல் ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த லீவர் ஆர்ம் பெருக்கினாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு. அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 2 வழியில் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிச்சாலும் ஒரு பீமுக்கு ஒரு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இது 2 வகையில் கண்டுபிடிக்கலாம். அடுத்து அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இந்த இடத்துல கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும். இந்த இடத்துல சிக்மா ஆஃப் சிபிசி கிடையாது, சி. அதனால் சி பை 2 இன்ட்டு எப்பயும் போல் பி இன்ட்டு எக்ஸ்ஏ. இங்கே எக்ஸ்சி கிடையாது, இது கிரிட்டிக்கல் செக்ஷன் கிடையாது, இது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அதனால் எக்ஸ்ஏ. அதே மாதிரி டென்சைல் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். இந்த எம் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி சிக்மா ஆஃப் எஸ்டி இன்ட்டு ஏரியா ஆஃப் எஸ்டி மாதிரியே இங்கே சிக்மா ஆஃப் எஸ்டி இன்ட்டு ஏரியா ஆஃப் எஸ்டின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் பாருங்கள், இந்த இடத்துல சிங்கிற வார்த்தை வந்துருச்சு. நமக்கு சிங்கிறது அன்னோன். சிங்கிறது எங்கே இருக்குன்னு நம்மளால் அவ்வளோ சுலபமாக கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படின்றப்ப மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்பயும் போல் லீவர் ஆர்ம். இங்கே லீவர் ஆர்ம்ங்கிறது என்னது, இங்கேருந்து எக்ஸ்ஏ பை 3ல் இந்த பாயிண்ட்டில் இதோட இது பாயிண்ட் ஆக்ட் ஆகிடும் எக்ஸ்ஏ பை 3. அப்படின்றப்ப இங்கேருந்து இதுக்குள்ளே தூரம் டி இன்ட்டு எக்ஸ்ஏ பை 3. அப்படின்றப்ப இதோட வேல்யூ லீவர் ஆர்ம் இசட்டுன்னு வச்சுக்கலாம். இந்த வேல்யூ இன்ட்டு இசட்டு, அப்படி இல்லைன்னா இந்த வேல்யூ இன்ட்டு இசட் எப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் இந்த இடத்துல சிங்கிற வேல்யூ நமக்கு தெரியாதனால எப்பயுமே நம்ம அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா ஸ்டீலோட இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்குவோம். கம்ப்ரெஷனில் இதுவும் யூஸ் பண்ணலாம், பட் இந்த இடத்துல சிங்கிற வேல்யூ நமக்கு தெரியாது. அதனால் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம சிக்மா ஆஃப் எஸ்டி இன்ட்டு ஏரியா ஆஃப் எஸ்டி இன்ட்டு இந்த லீவர் ஆர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். அதே மாதிரி ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் பார்ப்போம். கம்ப்ரசிவ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது, எப்பயும் போல் சிக்மா ஆஃப் சிபிசி பை 2 இன்ட்டு பி இன்ட்டு எக்ஸ்ஏ. டென்சைல் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, இந்த இடத்துல சிக்மா ஆஃப் எஸ்டி கிடையாது, டி. அப்படின்றப்ப டி இன்ட்டு ஏரியா ஆஃப் எஸ்டின்னு கிடைக்கும். ஓகேங்களா? டி பை எம் இன்ட்டு
m இன்ட்டு ஏரியா ஃபஸ்ட்டு m கேன்சல் ஆயிரும் அப்படின்றப்ப t இன்ட்டு ஏரியா ஃபஸ்ட்டுன்னு கிடைக்கும். இப்போ லீவரம் எவ்வளோன்னு பார்ப்போமா. லீவரம் மேலேருந்து XA/3ல் இந்த இடத்துல ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். அப்படின்னா இந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸுக்கும் இங்கே ஆக்ட் ஆகிற டென்சைல் ஃபோர்ஸுக்குமான தூரம் எவ்வளோனா இந்த இடத்துல இங்கேருந்து இது வரைக்கும் d, இங்கே 1/3 போயிடுச்சு அப்படின்றப்ப d - XA/3. ஓகேவா. அந்த வேல்யூ கொண்டு வந்து இதோட வேல்யூவோட இந்த இசட்டை கொண்டு வந்து பெருக்கணும்னா அப்போ நமக்கு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். பட் இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் எந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம்னா T இன்ட்டு ஏரியா ஃபஸ்ட்டுங்கிற ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல T எவ்வளோ வேல்யூ நமக்கு தெரியாது. அதனால் இந்த இடத்துல நம்ம FC இந்த கான்க்ரீட்டோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வர்ற அந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு போட்டோம்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதில் சிக்மா ஆஃப் CBC அதோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இப்போ எப்பயுமே ஒரு பீம் டிசைன் பண்ணுறதுக்கு 2 வகையான கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கையில் வந்து ஒரு பொம்மையை கொடுத்துட்றாங்க. பொம்மையை பார்க்குறீங்க, பொம்மையில் என்னென்ன இருக்குது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துறீங்க. இப்போ பொம்மையோட விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது ஒரு வகையான ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்னென்னா உங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு இதுக்கு எது மாதிரி ஒரு பொம்மை வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா. ரெண்டுக்குமான வித்தியாசம் புரியுதா. பொம்மையை கையில் கொடுத்துட்டு இதுக்கான விலை எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா ஆல்ரெடி ஒரு கான்கிரீட் செக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த கான்கிரீட் செக்ஷனில் இவ்வளோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது, இதோட பிரெத் இவ்வளோ, இதோட டெப்த் எவ்வளோ எல்லாமே கொடுத்துருவாங்க. இப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. இது எவ்வளோ மொமெண்ட்டை தாங்கணும். டைப் என்ன தெரியுமா, மொமெண்ட்டை கொடுத்துட்டு இதுக்கு நீ பீமை டிசைன் பண்ணுவாங்க. பீமோட பிரெத் எவ்வளோ, டெப்த் எவ்வளோ, அதில் எவ்வளோ ஏரியா ஃபஸ்ட்டு போடுன்னு கேட்பாங்க. அப்படின்றப்ப ஒரு கொஷின் எப்படி வர வாய்ப்பு இருக்குன்னா 2 வகையாக வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அதோட செக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. செக்ஷன்னா என்னது, அந்த பீமோட இப்போ ஒரு பீம் இப்படி இருக்குன்னா வைங்களேன், அதோட பிரெத்து எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க, அதோட எஃபெக்டிவ் டெப்த்துலேருந்து டெப்த்து எவ்வளோ அதை எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அதோட டெப்த்து எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க, அதோட ஏரியா ஆஃப் ஸ்டீல் உள்ள எவ்வளோ ஏரியா ஸ்டீல் வச்சுருக்கோம், எத்தனை நம்பர் ஆஃப் ஏரியா வச்சுருப்போம், அதோட டயா எவ்வளோ எல்லாமே, இதோட டயாமீட்ரு. ஓகேங்களா. இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, இதில் என்ன கான்க்ரீட் யூஸ் பண்ணுறோம், M20 என்ன ஸ்டீலுக்கு வந்து என்ன கிரேடு, இது மாதிரி எல்லா டீட்டெயில்டும் கொடுத்துட்டு இந்த டைப் இந்த பொம்மைக்கு எவ்வளோ விலைன்னு கேட்பாங்க பார்த்தியா. அதே மாதிரி இந்த செக்ஷனுக்கு இதோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ தாங்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. இது ஒரு வகையான சம். ரெண்டாவது வகையான சம் என்னன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதோட மொமெண்ட்டை கொடுத்துருவாங்க. ஒரு மொமெண்ட்டோட வேல்யூ சம்திங் கொடுத்துட்டு இதுக்கு நீ பீமை டிசைன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக டிசைன்னா என்ன, ஒரு பீமை டிசைன் பண்ணுறதுனா என்ன, ஒன்றுமே கிடையாது. ஒரு பீமை டிசைன் பண்ணுறதுனா அதோட பிரெத்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது, அதோட டெப்த்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணணும் கண்டுபிடிக்கணும். இது பேர் தாங்க டிசைன். நீங்கள் டிசைன்னா பயந்துக்க வேணாம். ஐயோ டிசைன் பண்ணுறதுனா என்ன, ஒரு பீமோட பிரெத்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அதோட டெப்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், உள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டீல் போடணும் கண்டுபிடிக்கணும். இப்படி பண்ணுறது இன்னொரு டைப்பு. இந்த டைப்பு பாருங்கள், இன்னொரு டைப் சொன்ன பாருங்கள் எப்படி டிசைன் பண்ணுறது. இது நம்மளா டிசைன் பண்ணுறது. ஓகேங்களா. காசை கொடுத்துட்டு நம்மளா ஒரு பொம்மையை உருவாக்க சொல்கிறது. இது நம்ம எந்த மாதிரி வேணுமாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாகவும் நம்ம உருவாக்கலாம், ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் உருவாக்கலாம், பேலன்ஸ்டு செக்ஷனாகவும் நமக்கு பிடிச்ச மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து எது மாதிரி டிசைன் பண்ணுறது நமக்கு சுலபம்னா பேலன்ஸ்டு செக்ஷனாக டிசைன் பண்ணுறது ரொம்ப சுலபம். இது மாதிரி ஒரு கொஷின் கேட்டுட்டாவே நம்மளே டிசைன் பண்ண சொல்லிட்டாங்கன்னாவே நாம் இதை பேலன்ஸ்டு செக்ஷனாக மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் செக்ஷன்றப்ப டக்கு கொண்டு வந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அண்டராக ஓவராக பண்ணுறப்ப நமக்கு நிறையா ரிஸ்க் அதில். அதனால் ஒரு செக்ஷனை டிசைன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் டாபிக் எடுத்தோன்னே நான் இதை பேலன்ஸ் செக்ஷனாக டிசைன் பண்ண போகிறேன்ற ஒரு வார்த்தையை எழுதிட்டு ஈஸியாக கொண்டு வந்து இதனோட பிரெத் எவ்வளோ, டெப்த் எவ்வளோ, இது எவ்வளோ அப்படின்னு கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து நமக்கு ஒரு காசை கொடுத்து ஒரு பொம்மை செய்ய சொல்கிறாங்க. நமக்கு ஒரு நாய்க்குட்டி பொம்மை செய்கிறது ரொம்ப ஈஸின்னு வைங்களேன். நம்ம எதை சூஸ் பண்ணுவோம், ஒரு பொம்மை தான் அவங்க கேட்குறாங்க அப்படின்றப்ப நான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாய்க்குட்டியோட பொம்மை செய்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு மொமெண்ட்டை கொடுத்துட்டு இந்த மொமெண்ட்டுக்கு நீ டிசைன் பண்ணுன்னு சொல்லிட்டா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம பேலன்ஸ் செக்ஷனில் டிசைன் பண்ணி அப்படி நீட்டாக கொண்டு வந்து நிறுத்திடலாம். ஆனால் இந்த டைப்பில் ஒரு செக்ஷன் கொடுத்துட்டு இதோட மொமெண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா கையில் கொடுத்த பொம்மை நாய்க்குட்டியோட பொம்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு பொம்மையாக கூட இருக்கலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா கையில் கொடுத்த இந்த செக்ஷன் பேலன்ஸ் செக்ஷனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது அண்டராக கூட இருக்கலாம், இது ஓவராக கூட இருக்கலாம். இது எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. இது அண்டராகவும் இருக்கலாம், இது ஒரு வேளை பேலன்ஸ் செக்ஷனாகவும் இருக்கலாம், இது ஒரு வேளை ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாகவும் இருக்கலாம். அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா இது என்ன செக்ஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு டைப்பு. இந்த டைப் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம்.
மொமெண்ட் கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொன்னால் கண்ணை மூடிட்டு பேலன்ஸ் செக்ஷன் கடகடன்னு ஒரு 4 ஸ்டெப்பில் போட்டு முடிச்சாலும். ஓகேவா? பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்த கொஷின் பார்ப்போம். A reinforced concrete rectangular beam is supported on 2 walls 750 mm thick, spaced at a clear distance of 6 meter. The beam carries a superimposed load of 30 kN per meter. Design the beam in working stress method, M20 grade concrete and Fe 250 bars. Draw the reinforcement details. இதுதாங்க கொஷின். இந்த கொஷினை நல்லா ஒத்து பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கல, இதோட பிரெத் எவ்வளோன்னு கொடுக்கல, இதோட டெப்த் எவ்வளோன்னு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. இவன் சிம்பிளாக என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு பீம் வந்து எப்படி இருக்காமா அதோட லென்த்து கொடுத்துருக்காங்க. கிளியர் டிஸ்டன்ஸ் 6 மீட்டர் லென்த்து கொடுத்துட்டு அது ஆக்ட் ஆகிற லோடை கொடுத்துட்டாங்க. அதுக்கு பீமை டிசைன் பண்ணு அப்படின்றாங்க. இதில் டைரெக்டாக மொமெண்ட்டோட வேல்யூவை கொடுக்கல. மொமெண்ட் எவ்வளோ நாம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, மொமெண்ட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த மொமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசைன் பண்ணுன்னு கேட்குறாங்க. அந்த மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ன சொல்கிறாங்கன்னா, ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ரெக்டாங்குலர் பீம் சப்போர்ட்டடாக 2 வாலாமா, 2 வால் இங்கே இப்படி இருக்குது. இந்த வாலோட திக்னஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? 750 mm. 750 mm இங்கே ஒரு வால் இருக்காமா, அதே மாதிரி இங்கே ஒரு வால் 750 mm இருக்காமா. சரி, 2 வால் இங்கே இருக்கட்டும். ரைட்டு. இந்த 2 வாலுக்கு நடுவில் இங்கே ஒரு பீம் இருக்காமா. ரைட்டு. இங்கே ஒரு பீம் வந்து நம்ம போட்டுக்கலாம். சரி, இந்த பீம் இப்படி இருக்குது. ஓகேவா? ஓகே, இருக்கட்டும். இப்போ என்ன சொல்கிறாங்க, கிளியர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி இங்கே ஒரு வால் இருக்குன்னா இதோட அவுட் சைட்லேருந்து இதோட அவுட் சைடு வரைக்கும் உள்ளதான் கிளியர் டிஸ்டன்ஸ். இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் கிளியர் டிஸ்டன்ஸ். இந்த வாலோட இப்போ பாருங்கள், இது இப்படி பார்ப்போம். 750 mm இருக்குன்னா வைங்களேன், இங்கே ஒரு 750 இருக்குன்னா இதோட அவுட் சைட்லேருந்து இதோட அவுட் சைடு வரைக்கும் உள்ளது தான் கிளியர் டிஸ்டன்ஸ். என்ன டிஸ்டன்ஸு? கிளியர் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ, இப்போ நம்ம வால் இருக்குது, நம்ம ரூம் இருக்குது, நம்மளால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அதுதான் கிளியர் டிஸ்டன்ஸ். வாலுக்குள்ளே போக முடியுமோ? நம்மளால் போக முடியாது. அதனால் வாலோட திக்னஸ் தவிர்த்துட்டு அதோட எஜ்ஜிலேருந்து இதோட இன்னர் எஜ்ஜு வரைக்கும் பார்க்குறது தான் கிளியர் டிஸ்டன்ஸ். இந்த கிளியர் டிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்களாம்? 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கு மேலே எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்காமா? 30 kN/மீட்டர். இதுக்கு மேலே எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்காமா? இதோட வேல்யூ 30 kN/மீட்டர் அப்படிங்கிற யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து டிசைன் பண்ண சொல்கிறாங்க. இப்படி கொடுத்துருந்தாவே என்ன அர்த்தம்னா, இந்த பீமுக்கு நம்ம மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டேரெக்டாக அவங்க இந்த மொமெண்ட்டுக்கு டிசைன் பண்ணணும்னு கேட்குறாங்க. மொமெண்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, இப்படி இருக்குப்பா, இதுக்கு நீ ஏன் மொமெண்ட் கண்டுபிடிச்சிக்கோ, அந்த மொமெண்ட்டுக்கு நீ டிசைன் பண்ணுன்றாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது செக்ஷன் அனாலிசிஸில் நம்ம பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான். இப்போ ஒரு பீம் இருக்காமா, இருக்கட்டும். அந்த பீமுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு ஆக்ட் ஆகுது. ஓகே, அதோட வேல்யூ வந்து 30 kN/மீட்டர். ஓகே, இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கணும். இப்போ இங்கேருந்து இந்த வாலோட அவுட் சைட்லேருந்து அவுட் சைடு வரைக்கும் எவ்வளோ பாருங்கள். இது ஒரு 750 + 6 மீட்ரு. 6 மீட்டருங்கிறது எத்தனை மில்லிமீட்ரு? 6000 மில்லிமீட்ரு. இங்கே ஒரு 750. இப்போ நான் இது செக்ஷன் அனாலிசிஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறேன். இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட்டு, இதுக்கு நடுவில் பீம் இருக்குது. அப்படின்றப்ப இந்த சப்போர்ட்லேருந்து நான் என்ன போடுறது? இந்த 6 மீட்டர் போடவா, இல்லை இங்கே இந்த வாலோட அவுட் சைட்லேருந்து அந்த வாலோட அவுட் சைடு வரைக்கும் போடணுமா? அப்படின்னா அதுக்கு தான் எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ்ன்றது தான் போடணும். எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்காதீங்க, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது கிளியர் டிஸ்டன்ஸாக. இந்த பீமுக்கு இந்த வாலோட சென்டர்லேருந்து இந்த வாலோட சென்டர் வரைக்கும் உள்ளதான் எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். கிளியர் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த வாலோட பாதி இந்த வாலோட பாதி. அப்படின்றப்ப எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் என்ன? எஃபெக்டிவ்னு போடுறேன். ஓகேங்களா? எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த கிளியர் டிஸ்டன்ஸு ப்ளஸ்ஸு இந்த வாலோட பாதி. இந்த வாலோட திக்னஸ் டபிள்யூன்னு வச்சுக்கிறேன். இந்த வாலோட திக்னஸ் திக்னஸ்னால டபிள்யூன்னு வைக்கிறேன். இந்த வாலோட திக்னஸில் W/2, இந்த வாலோட திக்னஸ் W/2. W/2 ப்ளஸ் W/2 என்னது? W. அப்படின்றப்ப கிளியர் டிஸ்டன்ஸ் ப்ளஸ்ஸு ஒரு வால் திக்னஸ் போட்டோம்னா நமக்கு எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் தெரிச்சிடும். அப்படின்றப்ப என்னது? இங்கே ஒரு 6000, இங்கே ஒரு 6000 மில்லிமீட்ரு, அப்புறம் இங்கே ஒரு 750/2, அங்கே ஒரு 750/2, அப்படின்னா டோட்டல் 750. அப்படின்றப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் 6750 மில்லிமீட்டர். அதை தான் இங்கே கொண்டு வந்து போடணும். அப்படின்றப்ப இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் 6.75 மீட்டர். ஓகேங்களா? இதை நம்ம ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் போடுற மாதிரி. ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் எதுவும் பயந்துட வேணாம்.
ஒன்றும் சிம்பிள் தான், ஒன்றும் பயந்துட்டு அதுக்கு செக்ஷுவல் அனாலிசிஸ்குள்ளே போகிறோமா அப்படின்ற நினைக்காதீங்க. சிம்பிளாக இங்கே ஒரு சப்போர்ட்டு இங்கே ஒரு சப்போர்ட்டு மேலே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு கொடுத்துரும். இந்த செக்ஷுவல் அனாலிசிஸ் மாதிரி ஃபார்மேட் பண்ணதுக்கு நம்ம இந்த சப்போர்ட்லேருந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் எந்த டிஸ்டன்ஸ் எடுக்கணும்னா எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும். எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். நீங்கள் தவறுதலாக இந்த அவுட் சைட்லேருந்து இந்த அவுட் சைடு வரைக்கும் எடுத்துடாதீங்க. அதே மாதிரி இந்த கிளியர் டிஸ்டன்ஸையும் எடுத்துடாதீங்க. இந்த வாலோட சென்டர்லேருந்து அந்த வாலோட சென்டர் வரைக்கும் எடுங்க. ஓகேவா, இது இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும் அப்படின்னு பயப்பட வேணாம். ஸோ சிம்பிள் தான். இது மாதிரி ஒன்று கொடுத்துட்டு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு கொடுத்தாங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இப்படி பேரபோலிக்காக இப்படி வரும். அவ்வளோதான். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தான். இப்படி ஒரு தேங்காயை கமுத்து போட்ட மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஒரு இதை போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்டில் தான் மேக்ஸிமம் ஹைட்டு, இதோட வேல்யூ தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இதோட சென்டரில் தான் வரும். அதோட வேல்யூ நமக்கு தெரியும், WL²/8. இந்த மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ சிம்பிள் தான். ஓகேங்களா, இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பீமில் இந்த பாயிண்டில் இவ்வளோ பெண்டிங் மொமெண்ட்டு, இந்த எட்ஜில் 0, இந்த பாயிண்ட்டு 0 தான். இங்கே வரும்பொழுது இவ்வளோ பெண்டிங் மொமெண்ட்டு இந்த பாயிண்டில். இந்த செக்ஷனில் எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட்டு, இவ்வளோ பெண்டிங் மொமெண்ட்டு. இந்த செக்ஷனில் எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட்டு, இங்கே. இந்த மிட் செக்ஷனில் இவ்வளோ அப்படின்றப்ப ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த செக்ஷனில் மிடில் பாயிண்டில் தான் பெண்டிங் மொமெண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ எந்த பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கோ அதுக்கு தான் நம்ம டிசைன் பண்ணோம். ஓகேங்களா, இது இந்த டயக்ராம்லேருந்து நீங்கள் இதை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ இது எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஸ்கேல் இருக்குன்னு வைங்களேன். இந்த ஸ்கேலில் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு தான் பெண்டிங் மொமெண்ட் அதிகம்னு வைங்களேன். இப்போ நான் அப்படி வளைக்கும் பொழுது ஆக்சுவலாக எது தான் ஃபஸ்ட்டு உடைய ஆரம்பிக்கும், இந்த சென்ட்ரு பாயிண்ட் தான் பட்டக்குன்னு உடையும். எப்போ பார்த்தாலும் ஏன் சென்ட்ரு பாயிண்ட் பட்டக்குன்னு உடையுது, சென்ட்ரு பாயிண்டில் தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கிரியேட் ஆகி அந்த இடம் உடையுது. அப்படின்றப்ப இந்த ஸ்கேலை எதுக்கு டிசைன் பண்ணணும், ஈஸியாக உடையாத பக்கத்துக்கா, ஈஸியாக உடஞ்சிட்ற பக்கத்துக்கா, ஈஸியாக எந்த இடம் ஃபஸ்ட்டு உடையுமோ அதுக்கு டிசைன் பண்ணி வச்சாதான் மற்ற எதுவுமே உடையாது. அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த செக்ஷனில் இந்த இடம் தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வருது, அதுக்கு எவ்வளோ செக்ஷன் வேணும், அதுக்கு எவ்வளோ ஸ்டீல் வேணுங்கிறத டிசைன் பண்ணி ஓவரால் லென்த்துக்கு கொடுத்துட்டேன்னா இந்த இடமும் ஸ்ட்ராங்காக இருக்கும், மற்ற இடத்துலையும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, இந்த பீமுக்கு இந்த சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டோட வேலையை நான் கண்டுபிடிக்க போகிறேன். WL²/8. இந்த டபுள்ங்கிறது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. அது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 30 kN/m. லென்த் எவ்வளோ, 6.75 மீட்டர் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 8. இது போட்டோன்னா எனக்கு என்ன ஆன்சர் வருது, 170.86 kN/m அப்படின்னு நமக்கு என்ன கிடச்சிருச்சு, மொமெண்ட்டு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நம்மக்கிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க, அதுக்கு நீ பொம்மை வாங்கிக்கோன்றாங்க. அதே மாதிரி நம்ம இடத்துல என்ன கிடச்சிருச்சு, இப்போ பெண்டிங் மொமெண்ட் கிடச்சிருச்சு. இதை வச்சுட்டு நம்ம என்ன வேணுமாலும் என்ன பண்ணலாம், செக்ஷன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பெண்டிங் மொமெண்ட்டை வச்சுட்டு டிசைன் பண்ண சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டியது பேலன்ஸ் செக்ஷன். பேலன்ஸ் செக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அழகாக நம்ம ஒரு டிசைன் செய்ய போகிறோம். அழகாக ஒரு பொம்மை செய்கிற மாதிரி அழகாக ஒரு டிசைன் செய்ய போகிறோம். அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் இந்த செக்ஷனுக்கு ஒரு அழகாக ஒரு அவுட்லுக் மாதிரி ஒன்று வரைகிறேன். ஓகேவா, இது மாதிரி இருக்கும். என்னோடய பீம் இது மாதிரி இருக்கும். ஆனால் இதோட பிரெத் எவ்வளோன்னு எனக்கு தெரியல, இதோட டெப்த் எவ்வளோன்னு தெரியல, இதுக்கு எவ்வளோ ஸ்டீல் போடணும்னு எனக்கு தெரியல, எதுவுமே தெரியல. இப்போ நானாக ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணுறேன்னா, இதோட பிரெத்தை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதோட பிரெத்து எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, அதனால் பீனே வச்சுக்கிறேன். இதோட டெப்த்து டின்னு வச்சுக்கிறேன். இதோட டெப்த்துங்கிறது எஃபெக்டிவ் டெப்த்து டின்னு வச்சுக்கிறேன். எஃபெக்டிவ் டெப்த்துனா என்னது, இந்த ஸ்டீலோட சிஜி வரைக்கும் உள்ள தூரம் தான் எஃபெக்டிவ் டெப்த்து. ஓவரால் டெப்த்துங்கிறது என்னென்னா டோட்டலாக இருக்கிற டெப்த்து ஓவரால் டெப்த்து. நான் என்னோட எஃபெக்டிவ் டெப்த்து டி, இது வரைக்கும் உள்ள தூரம் டி. ஓவரால் டெப்த் இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள தூரத்துக்கு என்ன பண்ணணும், இந்த எஃபெக்டிவ் டெப்த்தோட இங்கே கொஞ்சோண்டு அந்த கவர் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, எஃபெக்டிவ் கவரை கூட்டணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டி கண்டுபிடிச்சிடலாம். இந்த எஃபெக்டிவ் கவரை கூட்டி ஓவரால் டெப்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இந்த டி, இந்த பி, இந்த டி. இப்போ நான் சிம்பிளாக என்ன தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு பியும் தெரியாது, இந்த டியும் தெரியாது, இங்கே ஏரியா ஆஃப் ஸ்டீல் எவ்வளோ ஸ்டீல் போடணும்னு தெரியாது, என்ன எதுவுமே தெரியாது. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், பி. அது ஆனால் இந்த இடத்துல இப்போ இருக்க எல்லா வேலையும் நான் கடக்கிறேன். இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், இந்த பி தெரியாது, டி தெரியாது, நான் சிம்பிளாக நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டியோட எப்பயுமே ஒரு பீமில் பிரெத்து கம்மியாக இருக்கும், டெப்த்து அதிகமாக இருக்கும். அதான கான்செப்ட். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பிரெத்தை 2 டைம் பெருக்குனா எனக்கு டெப்த்து கிடைக்கும். அதாவது B = D/2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டெப்த்து இந்த பிரெத்தை விட 2 மடங்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சிம்பிளாக நான் என்ன பண்ணிக்கிறேன், டிசைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நேராக பேலன்ஸ் செக்ஷனுக்குள்ளே போகலாம். பேலன்ஸ்டு செக்ஷனில் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருவோம் தெரியுமா, அந்த ஃபார்முலாக்குள்ளே நம்ம போகலாம். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பேலன்ஸ் செக்ஷனுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று ஃபோர்ஸ் ஆஃப் கம்ப்ரெஷன் இன்ட்டு லீவர் ஆர்ம் வச்சு கண்டுபிடிக்கிறது ஒன்று, மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் டென்ஷன் இன்ட்டு லீவர் ஆர்ம் வச்சு கண்டுபிடிக்கிறது, ரெண்டுமே கண்டுபிடிக்கிறது.
ரெண்டு எடுத்துகிட்டு எது வேணுமோ போடலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த கான்கிரீட்டை யூஸ் பண்ணி போடுவோம் பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணி பிரெத்தும் டெப்த்தும் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் ஸ்டீலுக்குள்ளே போங்க. ஏரியா ஆஃப் ஸ்டீலுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே போகிறது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கான்கிரீட்டை யூஸ் பண்ணி பண்ணுற சம் இதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பிரெத்தையும் டெப்த்தையும் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏரியா ஸ்டீலுக்குள்ளே போகலாம். ஃபோர்ஸ் இன் கம்ப்ரெஷன் ஓகேவா, இது இன்ட்டு லீவரம் நமக்கு தெரியும். இந்த டயக்ராம் இப்படி வரும், இங்கே இப்படி வரும். இதோட வேல்யூ வந்து சிக்மா ஆஃப் சிபிசி, இதோட வேல்யூ சிக்மா எஸ்டி பை எம் பேலன்ஸ்டு செக்ஷனுக்கு. ஓகேங்களா, இங்கேருந்து இதுக்குள்ளே தூரம் வந்து எக்ஸு கிரிட்டிக்கல், இதுவும் எனக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் கம்ப்ரெஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, சிக்மா ஆஃப் சிபிசி டிவைடட் பை 2 இன்ட்டு பி இன்ட்டு எக்ஸ்சி. ஓகேங்களா, லீவராம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்குள்ளே தூரம், இங்கேருந்து இதுக்குள்ளே தூரம் என்னது, டி மைனஸ் எக்ஸி டிவைடட் பை 3. ஏன்னா இங்கேருந்து இதுக்குள்ளே தூரம் எக்ஸி பை 3, இங்கேருந்து இதுக்குள்ளே தூரம் டி, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறப்ப டி மைனஸ் எக்ஸி பை 3 அப்படின்றப்ப லீவராம் இஸ் ஈக்குவல் டி மைனஸ் எக்ஸி பை 3. ஓகேங்களா, இதுதான் வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். நான் டிசைன் பண்ணக்கூடிய அந்த மெம்பரோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு இந்த மொமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். வெளியிலேருந்து வரக்கூடியது மொமெண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன், இன்டர்னலாக க்ரியேட் பண்ணுறது மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்டர்னலாக இந்த பீம் க்ரியேட் பண்ணுற மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு வெளியிருந்து லோடுனால வரக்கூடிய இந்த மொமெண்ட்டுக்கு எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா கொண்டு வந்துட்டோம். இப்போ இதில் என்ன இருக்குது, சிக்மா சிபிசி டிவைட் பை 2 இன்ட்டு பி இன்ட்டு எக்ஸி இன்ட்டு டி மைனஸ் எக்ஸி பை 3. நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலாவை லைட்டாக சுருக்கி போட்டோம்னா, இந்த ஃபார்முலாவை அந்த வீடியோஸில் நம்ம கிளியராக சொல்லியிருப்போம். இதை சுருக்கி போட்டோம்னா சிம்பிளாக q இன்ட்டு பிடி ஸ்கொயர்டுன்னு இதை மாற்றிருப்போம். ஓகேங்களா, இந்த க்யூவோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருப்போம், ஆஃப் இன்ட்டு சிக்மா சிபிசி இன்ட்டு கே இன்ட்டு ஜே அப்படின்னு போட்டிருப்போம். இந்த ஜேவோட வேல்யூ 1 மைனஸ் கே பை 3 அப்படின்னு போட்டிருப்போம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. ஜஸ்ட்டு 3 ஃபார்முலா மட்டும் நீங்கள் மக்கப் பண்ணால் போதும். இதுலேருந்து டெரைவ் பண்ணி மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு பிடி ஸ்கொயர்டு, q இஸ் ஈக்குவல் டு ஆஃப் சிக்மா ஆஃப் சிபிசி இன்ட்டு கே இன்ட்டு ஜே. இந்த ஜேவோட வேல்யூ 1 மைனஸ் கே பை 3. அவ்வளோதான், இது தெரிஞ்சுட்டா போதும். டக்குன்னு நம்ம ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இங்கே இருக்க மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு எது மாதிரி டிசைன் பண்ணணும், இந்த எக்ஸ்டர்னல் லோடுனால் வரக்கூடிய 170.86 கிலோநியூட்டன் மீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்றப்ப இதுக்கு பதிலாக இந்த 170.86 நான் ரிப்ளேஸ் பண்ணி இதுக்கான ஆன்சர் நான் கொண்டு வர போகிறேன். ஓகே, இப்போ இந்த கேவோட ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது, கே இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி டிவைடட் பை எம் இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி ப்ளஸ் சிக்மா ஆஃப் எஸ்டி. சப்பா இது என்னடா இது நிறையா இருக்க மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம். 1 2 3 4 டோட்டலாக 4. இந்த 4 ஃபார்முலாஸ் மட்டும் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சம் ஈஸியாக முடிச்சிட முடியும். ஓகே, இப்போ இந்த க்யூவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த க்யூ கண்டுபிடிக்கிறது ஆஃப் சிக்மா சிபிசி இன்ட்டு கேஜே. இதோட வேல்யூலாம் கொண்டு வந்து அப்ளை பண்ணலாமா. ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது, ஆஃப் இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி. சிக்மா ஆஃப் சிபிசி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். என்னது, சிக்மா ஆஃப் சிபிசி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சிகே டிவைடட் பை 3. எஃப் ஆஃப் சிகே இங்கே M20 கான்கிரீட் கொடுத்துருக்காங்களா, அப்படின்றப்ப இதோட வேல்யூ எஃப் ஆஃப் சிகே இஸ் ஈக்குவல் டு 20 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டுன்னு மாற்றிக்கணும். எப்பயுமே 20 மெகா பாஸ்கல்னு போடலாம், இல்லை 20 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்னு மாற்றிக்கணும். அப்படின்றப்ப 20 டிவைடட் பை 3ன்னு போட்டோம்னா இதோட ஆன்சர் 6.67 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஓகே, இது கண்டுபிடிச்சிடுங்க. ஓகேவா, சிக்மா ஆஃப் சிபிசி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது கேவோட ஃபார்முலா என்ன சொல்லுது, எம் இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி டிவைடட் பை எம் இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி ப்ளஸ் சிக்மா ஆஃப் எஸ்டி. இதில் எம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. எம் எப்படி கண்டுபிடிப்போம், எம் இஸ் ஈக்குவல் டு மாடுலர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 280 டிவைடட் பை 3 இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி. ஆல்ரெடி சிக்மா ஆஃப் சிபிசி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ 280 டிவைடட் பை 3 இன்ட்டு 6.67 போட்டோம்னா ஆன்சர் 14 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்படின்னா மாடுலர் ரேஷியோவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து மீதி இருக்கிறது சிக்மா ஆஃப் எஸ்டி. சிக்மா ஆஃப் எஸ்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, சிக்மா ஆஃப் எஸ்டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் டிவைடட் பை 1.8. எஃப் ஆஃப் ஒய் இங்கே வந்து FE 250 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்ப எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 250 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் டிவைடட் பை 1.8 போட்டோம்னா இதுக்கு ஆன்சர் வந்து 38.89 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். அப்படின்றப்ப சிக்மா ஆஃப் எஸ்டி கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்றப்ப கேவோட வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா. K m is equal to 14 into sigma of CBC is equal to 6.67 divided by அதே 14 into 6.67 plus sigma of ST ஓட வேல்யூ 138.89 போட்டோம்னா இதுக்கு 0.4 நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, K ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது J is equal to 1 minus K by 3. அப்படின்றப்ப
1 minus 0.4 divided by 3 போடுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா வேல்யூ 0.867 நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ Qவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். Q என்ன சொல்லுது? ஆஃப் இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி இன்ட்டு கே இன்ட்டு ஜே, கேஜே. சிக்மா ஆஃப் சிபிசி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? எஃப் ஆஃப் சிகே டிவைட் பை 3, அது கண்டுபிடிச்சிட்டோம். K கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? m இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி டிவைட் பை m இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி ப்ளஸ் சிக்மா ஆஃப் எஸ்டி. இதில் எம்மோட ஃபார்முலா என்னது? 280 டிவைட் பை 3 இன்ட்டு சிக்மா ஆஃப் சி, அதோட வேல்யூ கொண்டு வந்து m கண்டுபிடிச்சிட்டோம். எஸ்டி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னது? எஃப் ஆஃப் 5 டிவைட் பை 1.8, அதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது கண்டுபிடிச்சி வேல்யூ கொண்டு வந்து K கண்டுபிடிச்சிட்டோம். அதுலேருந்து J கண்டுபிடிக்கணும். J 1 minus K by 3, Jவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம Qவோட வேல்யூ எப்படின்றத கண்டுபிடிக்கலாம். Q is equal to half into sigma of CBC into K into J. இப்போ போடுங்க, half into sigma of CBC ஓட வேல்யூ 6.67 Newton per mm squared. K ஓட வேல்யூ 0.4ங்களா, J ஓட வேல்யூ 0.867. ஓகே, இதுலேருந்து Q ஓட வேல்யூ எனக்கு எல்லாம் கிடைக்குன்னா 1.156 Newton per mm squared எனக்கு கிடைக்குது. நீங்கள் சிம்பிளாக ஒரு விஷயத்தை ரிமெம்பர் பண்ணிக்கலாம். கொஷினில் M20 FE 215 கொடுத்துட்டாவே நீங்கள் டைரெக்டாக இந்த Qவோட வேல்யூ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. Qவோட வேல்யூ 1.156. நீங்கள் இவ்வளோ ஃபார்முலா போட்டு கொண்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறதும் ஒன்று தான். டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மைண்டில் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இந்த Qவோட வேல்யூ M20 FE 215 கொடுத்துட்டாவே Qவோட வேல்யூ 1.156. வேலை முடிஞ்சு போச்சா? டக்குன்னு மைண்டில் வச்சுக்கிட்டா நம்ம என்ன வேணுமோ உள்ளே போடலாம். கீழே கால்குலேஷன் தப்பாயிட்டா கூட கீழே கொண்டு வந்து நம்மளால் ஆன்சர் கரெக்டாக கொண்டு வந்துட முடியும். இது ஒரு க்ளூ பாயிண்ட் மாதிரி நான் வச்சுக்கோங்க. அப்படியே பிரெத் அண்ட் டெப்த் எடுக்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ எல்லாமே கொண்டு வந்துட்டோம். எக்ஸ்டர்னல் மொமெண்ட் எவ்வளோ நமக்கு தெரியும். இதில் இருக்க Qவோட வேல்யூ 1.156, M20 FE 215 கொடுத்துட்டாவே 1.156 தான். இப்போ B அண்ட் D நான் சிம்பிளாக என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு பியோட வேல்யூவும் தெரியாது, டியோட வேல்யூவும் தெரியாது. டிங்கிறது இங்கே எஃபெக்டிவ் டெப்த். எஃபெக்டிவ் டெப்த்னா ஸ்டீலோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் உள்ள டெப்த்து தான் எஃபெக்டிவ் டெப்த். ஓகேங்களா? அந்த ஸ்டீலோட சிஜி சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன், சிம்பிளாக என்னோட பிரெத்தும் தெரியாது, எனக்கு டெப்த்தும் தெரியாது. அதனால் டெப்த்தை என்ன பண்ணிக்கிறேன், 2 times ஆஃப் பிரெத்து. எப்படி இருந்தாலும் டிசைனுங்கிறது என்னோட வாய்ப்பு தான். அதை 3 times ஆஃப் பிரெத்துன்னு வச்சுக்கலாம், 4 times ஆஃப் பிரெத்துன்னு வச்சுக்கலாம். நார்மலாக ஒரு பீம் எப்படி இருக்குன்னா, இங்கே மேல் பகுதி எவ்வளோ இருக்கோ அதை விட டபுள் மடங்கு இருக்கும் நார்மலாக. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், D is equal to 3 times ஆஃப் பிரெத்துன்னு வச்சுக்கிறேன். அப்படின்றப்ப B is equal to என்னது, D by 2 எப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் மாற்றிக்கலாமா? இப்போ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு நான் ஈக்குவலாக டிசைன் பண்ணுறேன், என்னோட லோடு மூலியமாக வரக்கூடிய எக்ஸ்டர்னல் மொமெண்ட்டுக்கு ஈக்குவலாக டிசைன் பண்ணுறேன். அப்படின்றப்ப 170.86 கிலோ நியூட்டன் மீட்டரில் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், Qவோட வேல்யூ நியூட்டன் எம்எம்மில் இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்க போகிறேன், இந்த கிலோ நியூட்டன் மீட்டரை நியூட்டன் எம்எம்மாக மாற்ற போகிறேன். கிலோ நியூட்டனை நியூட்டனாக மாற்றா அதுக்கு ஒரு 10 to the power of 3, இந்த மீட்டரை மில்லிமீட்டராக மாற்றா அதுக்கு ஒரு 10 to the power of 3 ஈக்குவல் டு மாற்றிட்டேன். இது இப்போ எதுவாக மாறிடுச்சு, நியூட்டன் எம்எம்மாக மாறிடுச்சு. Qவோட வேல்யூ 1.156 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டு. ஓகே, பக்கா. இன்ட்டு பிக்கு பதிலாக என்ன போகிறேன்னா D by 2ன்னு போட்டுக்கிறேன், இன்ட்டு D ஸ்கொயர்டு. ஓகே, இப்போ இதுலேருந்து போட்டோம்னா D power 3 வரும். D power 3 is equal to எப்படி வரும், 170.86 இன்ட்டு 10 to the power of, இங்கே 3 கூட்டிடுவோம், 10 to the power of 6. இங்கே இருக்க 2 இங்கே மேலே வந்துடும், 2 இங்கே இருக்க 1.156 இங்கே வந்துடும். ஓகேங்களா? வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ D cube is equal to என்ன நமக்கு கிடைக்குதுன்னா, D cubeோட வேல்யூ 295.60 இன்ட்டு 10 to the power of 6 mm கியூபில் நமக்கு கிடைக்குது. இதில் டியோட வேல்யூ எடுக்கணும்னா D is equal to இந்த 295.60 இன்ட்டு 10 to the power of 6 mm கியூப் ஹோல் பவர் 1/3 போட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 166 மில்லிமீட்டர் கிடைக்குது என்னோட எஃபெக்டிவ் டெப்த்து. ஓகேங்களா? இதை நான் ஒரு ஜஸ்ட் ஒரு இது பண்ணிவிட்டு 670 mm வச்சுக்கிறேன். ஓகேவா? 670 mm என்னோட எஃபெக்டிவ் டெப்த்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? வேலை முடிஞ்சிச்சா? சிம்பிள் தான். இது மாதிரி சம் கொடுத்துட்டாங்கன்னா டைரெக்டாக நீங்கள் எக்ஸ்டர்னல் மொமெண்ட் கண்டுபிடிச்சிருங்க. எக்ஸ்டர்னல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு BD ஸ்கொயர்டு. M20 FE 215 Qவோட வேல்யூ 1.156 தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பிக்கு பதிலாக நீங்கள் D by 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்படின்றப்ப நீங்கள் மாற்ற வேண்டியது ஒரே ஒரு இடம் தான். இந்த ஒரு டெம்ப்ளேட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா டேரெக்டாக இந்த ஸ்டெப் வந்துடும். எக்ஸ்டர்னல் மொமெண்ட் மட்டும் எவ்வளோ கண்டுபிடிச்சிங்கன்னா டேரெக்டாக அந்த D கியூப்பில் கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டியோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? D வந்து 670 அப்படின்னா B வந்து என்னது, D by 2 அப்படின்றப்ப என்னது 670 டிவைடட் பை 2 அப்படின்றப்ப என்ன வரும்,
335 mm. ஓகேங்க, நான் இப்போ பியோட வேல்யூம் கண்டுபிடிச்சிட்டேன், எஃபெக்டிவ் டெப்த்தும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் கண்டுபிடிக்கிறது ஒன்றே ஒன்று தான், ஏரியா ஆஃப் ஸ்டீல். ரொம்ப சிம்பிள் தான் அது எப்படின்றத பார்க்கலாம். ஸ்டெப் பார்ப்போம். என்னோடய பீமை நான் டிசைன் பண்ணிட்டேன். என்னோட பீமோட பிரெத்து வந்து எவ்வளோனா 335 mm. என்னோடய பீமோட எஃபெக்டிவ் டெப்த்து இங்கிருந்து இந்த ஸ்டீலோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் உள்ள இது எவ்வளோனா, ஓகேங்களா, இந்த ஸ்டீல் எவ்வளோ போடுன்னு எனக்கு தெரியாது, இனிமேல் தான் நான் கண்டுபிடிப்பேன். இதோட வேல்யூ 670 mm. ஓகேங்களா, இந்த எஃபெக்டிவ் டெப்த்து ஒரு 30 mm கொடுத்துக்கலாமே, நாம் பார்த்து கொடுக்குறதான். ஒரு 30க்கு மேலே கொடுங்க. எப்பயுமே பீமுக்கு கிளியர் கவர்ன்றது வந்து 25 mm கொடுக்கணும். அதாவது இதோட ஸ்டீல் பாட்டம்லேருந்து இந்த பாட்டம் வரைக்கும் மினிமம் 25 mm இருந்தே ஆகணும். அப்படின்றப்ப நான் 25க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணுமா கொடுக்கலாம், நான் 30 கொடுத்துக்கிறேன். அப்படின்றப்ப ஓவரால் டெப்த்து வந்து எனக்கு 670 + 30 700 mm. ஓகேங்களா, ஓவரால் டெப்த். எப்பயுமே இந்த எஃபெக்டிவ் டெப்த்து 25க்கு மேலே மினிமம் 30-35 கிட்ட கொடுங்க, நீங்கள் பார்த்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, சரி, ஓகே. அடுத்தது நான் ஏரியா ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு கான்கிரீட்டை யூஸ் பண்ணி வச்சுமோ அந்த Q/BD² வச்சு நான் இதை பிரெத்தையும் டெப்த்தையும் டிசைன் பண்ணிட்டேன். அடுத்து ஸ்டீலுக்கு ஒரு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நான் ஏரியா ஆஃப் ST கண்டுபிடிக்க போகிறேன். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா, சிக்மா ஆஃப் ST இன்ட்டு ஏரியா ஆஃப் ST இன்ட்டு லீவர் ஆர்ம். லீவர் ஆர்ம் இஸ் ஈக்குவல் டு D - X கிரிட்டிக்கல் டிவைடட் பை 3. ஓகேவா, இப்போ சிக்மா ஆஃப் ST எவ்வளோன்னு எனக்கு தெரியும், ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி பார்த்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான். அதோட வேல்யூ எவ்வளோனா 170.86 kN/m. இது எனக்கு தெரியும். ஓகேங்களா, சிக்மா ஆஃப் STயோட வேல்யூ எவ்வளோ நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கோம். இதோட வேல்யூ F ஆஃப் ஈல்டு டிவைடட் பை 1.8. அப்படின்றப்ப சிக்மா ஆஃப் STயோட வேல்யூ எவ்வளோ 38.89 Nm² தான் வந்து என்னது இந்த சிக்மா ஆஃப் STயோட வேல்யூ. அதுவும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஏரியா ஆஃப் ST தான் நான் கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுக்கிறேன். இதான் என்னோட அன்னோன். இன்ட்டு டிங்கிறது எஃபெக்டிவ் டெப்த்து. எஃபெக்டிவ் டெப்த் இங்கே எவ்வளோ 670 mm. இப்போ பார்த்தீங்களா, அதிலிருந்து கண்டுபிடிச்ச வேல்யூ தான் கொண்டு வந்து இதுக்குள்ளே போடணும். அதனால தான் அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாக்குள்ளே வாங்க நான் சொல்கிறேன். அப்படின்றப்ப இதோட வேல்யூ 670 mm மைனஸ் எக்ஸ் கிரிட்டிக்கல் டிவைடட் பை 3. XC கண்டுபிடிக்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும், is equal to K into effective depth D. ஓகேங்களா, Kவோட வேல்யூ நமக்கு தெரியும் 0.4 into D. effective depth எவ்வளோ 670 mm. 268 mm எனக்கு கிடைக்குது. அப்படின்னா எக்ஸையும் நான் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். அப்படின்றப்ப இந்த இடத்துல என்ன கொண்டு வரலாம், 268 டிவைடட் பை 3. இப்போ எல்லாமே என்கிட்ட இருக்குது, ஏரியா ஆஃப் ST மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ ஏரியா ஆஃப் ST கண்டுபிடிக்கலாமா, இப்போ பாருங்கள். அப்படின்றப்ப ஏரியா ஆஃப் ST இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்க 170.86 kN/m. kN/m Nm நம்ம மாற்றிக்கணும், ஏன்னா உள்ளே இருக்க வேல்யூவில் Nm/mm இருக்கனால இன்ட்டு 10⁶ பெருக்கிட்டால் எனக்கு Nm கிடச்சிரும். ஓகேங்களா, அப்புறம் இதோட வேல்யூ எவ்வளோனா 670 × 268 டிவைட் பை 3யோட வேல்யூ எனக்கு எவ்வளோ கிடச்சிச்சுன்னா 580.67 கிடைக்கும். அப்படின்றப்ப இந்த 580.67 அப்படி கீழே வந்துடும். 580.67 mm இன்ட்டு இந்த வேல்யூ கீழே வந்துடும், சிக்மா ஆஃப் STயோட வேல்யூ 138.89 Nm². ஓகேங்களா, ஓகே. இதை அடித்து போட்டோம்னா ஏரியா ஆஃப் ஸ்டீல் வந்து நமக்கு கிடச்சி. அவ்வளோதாங்க, நம்ம டிசைன் பண்ணி முடிச்சிட்டோங்க. சிம்பிளான இன்னொரு விஷயம் தான், ஏரியா ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு ஏரியா ஆஃப் ஸ்டீலோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா கொண்டு வந்து அப்ளை பண்ணுறோம். சிக்மா ஆஃப் ST ஒன்றுமே கிடையாது, பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல். அதை ஒன்று ஈல்டு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டோம்னா அதோட வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. ஏரியா ஆஃப் ST அப்படியே வச்சுக்கலாம். டிங்கிறது எஃபெக்டிவ் டெப்த் 670 mm மைனஸ் XC இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு D. கேக்கு ஆல்ரெடி நம்ம பழசை கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இன்னும் இதோட 628 இதெல்லாம் அடித்து கேன்சல் பண்ணி போட்டால் இதோட வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ஸ் என்ன பாருங்கிறது நம்ம தான் சூஸ் பண்ணோம். நான் என்னோட சூஸ்புக்காக நான் வந்து ஒரு 25 mm டயா ராட் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்படின்னா எவ்வளோ டயா ராட் போடுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். என்னோட சாய்ஸ்க்காக நான் வந்து ஒரு 25 mm டயா ராட் எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்து நாம் பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா, ஒரு 25 mm டயா ராடு எவ்வளோ ஏரியா கொடுக்கணும், π/4 × 25 mm². ஓகேங்களா, ஓகே. இதுதான் வந்து ஒரு டயா ராடுனால கொடுக்கக்கூடிய ஏரியா. இது மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் போகணும்னு எனக்கு தெரியாது. ஓகேவா, இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஏரியா. இதை எது கூட ஈக்குவல் பண்ணணும்னா இந்த 2118.55 mm² ஈக்குவல் பண்ணணும். அப்படி போகிறனால நான் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார் போகணும்னு எனக்கு கிடச்சிரும். அப்படின்றப்ப 2118.55 mm²
டிவைடட் பை இந்த பை பை 4 இன்ட்டு 25 mm² போட்டோன்னா எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணோன்னா 4.31 நம்பர் ஆஃப் பார்ஸ் யூஸ் பண்ணேன். 5 நம்பர் ஆஃப் பார்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 4.31 4 பார் போட்டு 0.31 பார்லாம் கட் பண்ணி போட்டுட்டு இருக்க முடியாது. அதனால் 5 நம்பர் முழு நம்பர் ஆஃப் பார் தான் போட முடியும். அப்படின்றப்ப இந்த இடத்துல எத்தனை பார் வரணும்? 1 2 3 4 5 நம்பர்ஸ் ஆஃப் எத்தனை 25 mm டயாபார். ஓகேங்களா? யூஸ் பண்ணால் இப்போ நான் என்னோட டிசைனை முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இது மாதிரி தான் இதான் வந்து என்னது ஒரு சிம்பிளாக ஒரு செக்ஷனை டிசைன் பண்ணுற ஒரு ஈஸி மெத்தட். பாருங்கள் இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எ பீம் சிம்பிளி சப்போர்ட்டட் ஓவர் an effective span 8 மீட்டர். சம்லேயே எஃபெக்டிவ் ஸ்பேன் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, நோ ப்ராப்ளம். கேரிஸ் ஏ லைவ் லோட் ஆஃப் 15 kN per மீட்டர். ஓகேங்களா? லைவ் லோடோட யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு கொடுத்துருக்காங்க 15 kN per மீட்டர். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர்னாவே kN per மீட்டரில் இருக்கும். ஓகேவா? பாயிண்ட் லோட்னா kN மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இதில் லைவ் லோட் ஆஃப் 15 kN per மீட்டர்னு இருக்கிறனால இது வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. டிசைன் த பீமை டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. M20 கான்கிரீட்டும் FE 415 ஸ்டீலும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கீப் த வித் ஈக்குவல் டு த ஹாஃப் ஆஃப் த எஃபெக்டிவ் டெப்த்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே இதில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? யூஸ் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் ஆஃப் டிசைன். ஓகேவா? போன சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான், சின்ன சேஞ்சஸ் பண்ணால் போதும் இதுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்மளோட ஸ்டெப் நம்பர் 1 வந்து என்னது? ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து செக்ஷுவல் அனாலிசிஸில் போகிற மாதிரி அந்த பீம் டயக்ராம் போட்டு அதுலேருந்து பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ மேக்ஸிமம்னு எடுக்கணும். அதுதான் ஸ்டெப் நம்பர் 1. அது பண்ணலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எஃபெக்டிவ் ஸ்பேனோட வேல்யூ வந்து 8 மீட்டராமா. டேரெக்டாக எஃபெக்டிவ் ஸ்பேன் கொடுத்துட்டான். அப்படின்றப்ப பிரச்சனையே கிடையாது. 8 மீட்டர் கொடுத்துட்டான். போன சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? கிளியர் ஸ்பேன் கொடுத்து வாலோட வித்து கொடுத்தாங்க. அப்படி கொடுத்தோம்னா நம்ம எப்படி போடுறதுன்னு நமக்கு தெரியும். கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் இதில் பாதி போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். இதோட சென்டர் டு சென்டர் ஆஃப் த வால் தான் வந்து எஃபெக்டிவ் ஸ்பேன். ஆனால் இங்கே டேரெக்டாக எஃபெக்டிவ் ஸ்பேன் கொடுத்தனால இது கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்களான்னா 15 kN per மீட்டராமா. ஓகே, பக்கா. அடுத்த ஸ்டெப் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணணும்? இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். ஒரு தேங்காய் மூடியை கவுத்து போட்ட மாதிரி இப்படி கிடைக்கும். இந்த மேக்ஸிமம் இதோட வேல்யூ இங்கே கிடைக்கும். இதோட வேல்யூ WL²/8ன்னு எனக்கு தெரியும். இந்த Wயோட வேல்யூ 15ன்னு எனக்கு தெரியும். லென்த் வந்து 8² / 8 அடிச்சோம்னா 15 × 8. 15 × 8 எவ்வளோனா எவ்வளோ? 120 எவ்வளோ kN மீட்டர். ஓகேவா? இதுதான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேரெக்டாக எப்பயும் போல் இதை பேலன்ஸ்டு செக்ஷனாக டிசைன் பண்ண போகிறேன். பேலன்ஸ் செக்ஷனாக டிசைன் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு பிரெத்தையும் டெப்த்தையும் டிசைன் பண்ண போகிறேன். அப்புறம் ஏரியா ஆஃப் ஸ்டீல் டிசைன் பண்ண போகிறேன். அது எப்படின்றது பார்க்கலாம். இப்போ என்னோட பீமை டிசைன் பண்ண போகிறேங்க. என்னோட பீம் இப்படி தான் இருக்கும். நான் ஓவரலாக ஒன்று வரைஞ்சிக்கிறேன்ப்பா. சரி, ஓகே. என்னோட பீமோட பிரெத்து எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. என்னோட எஃபெக்டிவ் டெப்த்தும் எவ்வளோன்னு தெரியாது. எஃபெக்டிவ் டெப்த்துங்கிறது சென்டர் ஆஃப் த ஸ்டீல் வரைக்கும் உள்ள தூரம். அதுவும் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. இங்கிருந்து இதுக்குள்ள தூரம் வந்து எஃபெக்டிவ் கவர் நானாக வச்சுக்கிறேன். ஒரு 35 mm ஆர் 30க்கு மேலே வச்சுக்கோங்க. எப்பயும் நான் ஒரு 35 mm வச்சுக்கிறேன். இப்போயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஓகே. இப்போ எனக்கு இது எல்லாமே இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா M20 and FE 415ன்னு கொடுத்துட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பிரெத்தையும் டெப்த்தையும் டிசைன் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் கான்க்ரீட்டோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அப்படின்றப்ப மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளாக Q × B × D². Q இஸ் ஈக்குவல் டு என்ன நமக்கு தெரியும்? ஆஃப் இன்ட்டு சிக்மா ஆஃப் CBC × K × J. ஜேவோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? J இஸ் ஈக்குவல் டு 1 - K/3. இந்த Kவோட வேல்யூ என்னது? K இஸ் ஈக்குவல் டு M × சிக்மா ஆஃப் CBC டிவைடட் பை M × சிக்மா ஆஃப் CBC ப்ளஸ் சிக்மா ஆஃப் ST. இந்த M ஓட வேல்யூ என்னது? M இஸ் ஈக்குவல் டு 280 டிவைடட் பை 3 × சிக்மா ஆஃப் CBC. சிம்பிள் தானே? சிக்மா ஆஃப் CBC என்னது? F ஆஃப் CK டிவைடட் பை 3. சிக்மா ஆஃப் CST என்னது? F ஆஃப் yield டிவைடட் பை 1.8. அவ்வளோதான். எத்தனை ஸ்டெப்பு? 1 2 3 4 5 6 7. இந்த 7 பாயிண்ட்டை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. பக்காவாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த Qவோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? Qவில் வந்து சிக்மா ஆஃப் CBCயோட வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? சிக்மா ஆஃப் CBC = F ஆஃப் CK டிவைட் பை 3. F ஆஃப் CK 20. ஓகேங்களா? அப்படின்றப்ப F ஆஃப் CK டிவைட் பை 3. 20 டிவைட் பை 3 ஓட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 6.67 Nm² தான் இந்த சிக்மா ஆஃப் CBCயோட வேல்யூ. அது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சிக்மா ஆஃப் ST அப்படின்றது கண்டுபிடிப்போம். சிக்மா ஆஃப் ST இஸ் ஈக்குவல் டு 415 டிவைடட் பை 1.8. அப்படின்றப்ப இதோட வேல்யூ எவ்வளோ வருது? 230.5 Nm². ஓகேங்களா? அதுதான் சிக்மா ஆஃப் ST. அதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த எம்மோட வேல்யூ 280 டிவைட் பை 3 × சிக்மா ஆஃப் CBC ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 6.67.
அதை எடுத்து கொண்டு வந்து போட்டோம்னா இதோட வேல்யூ 14 அப்படின்னு நமக்கு கிடையாது. எம்மோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதெல்லாம் கொண்டு வந்து இந்த கேக்குள்ளே போடலாம். அப்படின்னா கே இஸ் ஈக்குவல் டு 14 இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி அப்படின்றப்ப சிக்மா ஆஃப் சிபிசியோட வேல்யூ 6.67 டிவைடட் பை 14 இன்ட்டு 6.67 ப்ளஸ் சிக்மா ஆஃப் எஸ்டியோட வேல்யூ 230.5. இதை அடித்து போட்டோம்னா இந்த கேவோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா எனக்கு 0.288 எனக்கு கிடைக்குது. அப்படின்றப்ப கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடறேன். அடுத்து ஜேவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். j is equal to 1 minus k by 3 அப்படின்றப்ப 1 minus 0.288 divided by 3 எவ்வளோ ஆன்சர் கிடைக்குதுன்னா j 0.904. அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் கிடைச்சிருச்சு. இப்போ க்யூவோட வேல்யூ நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஆஃப் இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி 6.67 இன்ட்டு கே 0.288 இன்ட்டு ஜேவோட வேல்யூ 0.904 அடித்து போட்டோம்னா என்னோட க்யூவோட வேல்யூ எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 0.86 எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து க்யூவோட வேல்யூ. ஓகேவா, இது கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டியது என்னென்னா M20 FE415 வந்துட்டாலே க்யூவோட வேல்யூ 0.86. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு இவ்வளோ ப்ரொசீஜர் போட்டு ஃபைனலாக க்யூ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கண்டுபிடிக்கணும் பேப்பரில், பட் இருந்தாலும் நமக்கு ஃபைனலாக 0.86 தான் வரும்ன்றது நமக்கு மைண்டில் இருக்கனால நம்ம பயம் இல்லாமல் ஃபியர் இல்லாமல் படப்படன்னு போட்டு நம்ம டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம், க்யூ இஸ் ஈக்குவல் டு 0.86 கொண்டு வந்துடலாம். ஆனால் இந்த ஸ்டெப் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், காமிக்கணும். ஓகேவா, எப்படி வந்துச்சுன்றதை நம்ம போட்டு காமிக்கணும். இப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 120க்கு நான் இது ஈக்குவல் பண்ணுறேன். 120 கிலோநியூட்டன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு க்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் 0.86 கண்ணை மூடிட்டு போட்டுக்கலாம். இன்ட்டு நமக்கு தெரியும் பி, இந்த பி இஸ் ஈக்குவல் டு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க ஹாஃப் ஆஃப் த டெப்த்துன்னு. ஓகேவா, இல்லைன்னா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் கொஷின்லேயே கொடுத்தனால பி இஸ் ஈக்குவல் டு d/2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா பிக்கு பதிலாக d/2 இன்ட்டு இங்கே ஒரு d ஸ்கொயர். அப்படின்றப்ப எப்பயும் போல் இந்த இடத்துல லைட்டாக மாற்றலாம். 120 கிலோ நியூட்டன் மீட்டர்னு இருக்குது, இதை வந்து நியூட்டன் எம்எம்மாக நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல இதோட யூனிட் வந்து என்னென்னா க்யூ, இங்கே க்யூவோட யூனிட் வந்து எப்பயுமே நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரில் தான் கிடைக்கும். ஓகேங்களா, சரி. அப்படின்றப்ப இது நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் தான். அப்படின்றப்ப இதை நியூட்டன் பர் எம்எம்மாக மாற்றுறேன். 120 × 10⁶ நியூட்டன் எம்எம் இஸ் ஈக்குவல் டு 0.86 இன்ட்டு d³ டிவைடட் பை 2. ஓகேங்களா, இதுலேருந்து d³ வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். d³ இஸ் ஈக்குவல் டு 120 × 10⁶ இன்ட்டு 2 டிவைடட் பை 0.86 அடித்து போட்டோம்னா இதுலேருந்து d³ வேல்யூ நமக்கு கிடச்சிச்சு. இதுலேருந்து d வேல்யூ நமக்கு தெரியும். ஹோல் பவர் 1/3 போடுங்க, வர்ற ஆன்சரோட போட்டோம்னா நமக்கு 53.5 மில்லிமீட்டர் கிடைக்கிது. இதை நம்மளோட அசம்ஷனுக்காக எப்பயும் இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கணும், கம்மியாக எடுத்துக்கூடாது. அதனால் நான் 660 mm எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்படின்றப்ப எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இந்த டியோட வேல்யூ 660 mm ப்ளஸ் நான் ஒரு 35 ஆட் பண்ணிக்கிறேன். அப்படின்றப்ப டோட்டல் டெப்த்து வந்து எவ்வளோனா 695 mm நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, நான் சில டைமில் இங்கே 35 எடுத்துருக்கேன். ஒரு 40 எடுத்துனா ரவுண்ட் ஆஃபாக 700 நான் எடுத்துருவோம். ஆனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், 35 வரல 40 mm கூட நான் எடுத்துக்கிறேன். அப்படின்றப்ப மொத்தமாக இங்கே வந்து வந்துச்சு ஓவரால் டெப்த்து ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 700 mm நான் மாற்றிக்கிறேன். இங்கே மினிமம் 30க்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, 40 கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணி 700 மாற்றிட்டோம். இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு எஃபெக்டிவ் டெப்த் டிவைட் பை 2. எஃபெக்டிவ் டெப்த் 660 mm, 660 டிவைட் பை 2 330. அப்படின்றப்ப பியும் கண்டுபிடிச்சிட்டேன் 330 mm. ஓகேங்க, பி பிடிச்சாச்சு, டி முடிச்சாச்சு. அடுத்து நான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஏரியா ஆஃப் ஸ்டீல் தான். ஏரியா ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் இருக்க ஸ்டீல் அந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். அந்த ஃபார்முலா என்ன சொல்லுது, ஸ்டீல் ஃபார்முலா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் எஸ்டி இன்ட்டு ஏரியா ஆஃப் எஸ்டி இன்ட்டு லீவர் ஆர்ம் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் எக்ஸ் கிரிட்டிக்கல் டிவைடட் பை 3. சிக்மா ஆஃப் எஸ்டி வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதோட வேல்யூ எவ்வளோனா எஃப் ஆஃப் ஃபீல்டு டிவைடட் பை 1.8 எவ்வளோனா Fe415 divided by 1.8 equal to 30.5 Newton per mm squared. F of sigma of ST கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏரியா ஆஃப் ST தான் நம்ம வேணும். இங்கே எஃபெக்டிவ் டெப்த்தோட டியோட வேல்யூ வந்து எனக்கு தெரியும் 660 mm மைனஸ் XC/3. XC is equal to எனக்கு தெரியும் K into D. ஓகேங்களா, Kயோட வேல்யூ நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதோட வேல்யூ அப்ளை பண்ணுறப்ப என்னோட வேல்யூ 0.288 இன்ட்டு எஃபெக்டிவ் டெப்த் டியோட வேல்யூ 660 mm. அப்படின்றப்ப எக்ஸியோட வேல்யூ எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 90.08 mmனு கிடைக்குது. அதோட வேல்யூ கொண்டு வந்து இந்த எக்ஸியில் அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா இதோட வேல்யூ
190.08 divided by 3 ஓகேங்களா ஓகே இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி போடலாம் இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக இந்த 120 × 10⁶ நான் மாற்றிக்கிறேன் நியூட்டன் எம்எம் ஓகேங்களா இந்த இடத்துல எப்பயும் 10⁶ மாற்றணும் அதை நல்லா கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ எனக்கு இது எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கு இதுலேருந்து ஏரியா ஆஃப் ஸ்டீலோட வேலையை நான் கண்டுபிடிச்சிருவேன் ஏரியா ஆஃப் ஸ்டீல் ஏரியா ஆஃப் எஸ்டி என்ன பண்ணணும் இங்கே இருக்க 120 × 10⁶ அப்படியே இருக்கும் இங்கே இருக்க 230 கீழே போயிடும் 230.5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் இங்கே போயிடும் இது நியூட்டன் எம்எம் இப்போ இதோட வேல்யூ எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் 660 - 190.08 divided by 3 வேல்யூ 596.64 மில்லிமீட்டர் அப்படின்றப்ப இதுவும் அப்படியே கீழே இறங்கிடும் 596.64 மில்லிமீட்டர் ஓகேங்களா இது நியூட்டன் எம்எம் நியூட்டன் மில்லிமீட்டருக்கு மாறிடும் ஓகேங்களா சாரி மீட்டர் போட்டால் மில்லிமீட்டர் இப்போ இதை டிரைவ் பண்ணி போட்டோம்னா நமக்கு எவ்வளோ ஏரியா ஆஃப் எஸ்டி கிடைக்குதுன்னா இது எப்படி வந்துச்சுன்னா இது 120 இங்கே இருக்குது இந்த ஏரியா ஃபஸ்ட் இங்கே வச்சுட்டேன் இந்த வேல்யூ வகுத்தலுக்கும் கீழே இறக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த 230 கீழே வந்துருச்சு இந்த 596.6 கீழே வந்துருச்சு ஃபஸ்ட் எவ்வளோ எனக்கு கிடச்சிச்சுன்னா 872.56 மில்லிமீட்டர் ஸ்கொயர் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்றப்ப இதுலேருந்து நான் அடுத்து என்ன பண்ணணும் என்ன டை ஆஃப் பார்ன்றதை நான் தான் சூஸ் பண்ணணும் இப்போ நான் வந்து என்னோடய வசதிக்காக 25 mm டை ஆஃப் பாரும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு வைங்களேன் என்னோட டை ஆஃப் பார் வந்து 25 mm பண்ணிக்கிறேன் அப்படின்றப்ப ஒரு டை ஆஃப் பார் எவ்வளோ ஏரியா கிடைக்கும் பை 4 × 25 ஸ்கொயர் ஓகேங்களா 25 mm ஹோல் ஸ்கொயர் இது மாதிரி எத்தனை டை ஆஃப் பார் போடணும்னு எனக்கு தெரியாது இதுதான் டோட்டல் ஏரியா இந்த டோட்டல் ஏரியா எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் இந்த 872.56 மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு 872.56 மில்லிமீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு பை 4 × 25 ஸ்கொயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பார் வருதுன்னா 1.77 வருது 1.77 யூஸ் பண்ண முடியாது அதனால் 2 யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றப்ப இந்த இடத்துல 2 நம்பர் ஆஃப் பாஸு ஓகேங்களா 2 நம்பர் ஆஃப் பாஸு டயா வந்து 25 mm டயா யூஸ் பண்ணால் நமக்கு ஏரியா ஆஃப் ஸ்டீல் நமக்கு கிடச்சிருச்சு நம்ம பீமை டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் Design a rectangular section for a simply supported reinforced concrete beam of effective span 4 meter carrying a concentrated load of 35 kN at its midspan. The concrete to be used is of grade M20 and the reinforcement consists of Fe 415 steel bars. அதில் ரெண்டு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம் இஸ் இக்னோர்டு அடுத்து வந்து செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம் இஸ் கன்சிடர்ட் யூஸ் த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் இந்த கொஷின் எப்படி இருக்குன்னா அவங்களாம் மொமெண்ட்டை கொடுக்கல டைரெக்டாக கொடுக்கல அதுக்கு பதிலாக நாம் தான் மொமெண்ட்டை கண்டுபிடிக்கணும் அந்த கண்டுபிடிச்ச மொமெண்ட்டுக்கு நம்ம எப்பயும் போல் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் படி நம்ம பிரெத்து டெப்த்து ஏரியா ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிக்கணும் இல்லை புதுசாக ஒரு விஷயம் என்னென்னா செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம் இக்னோர்டு செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம் கன்சிடர் கொடுத்தாங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பண்ணிக்கிறேன் செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம் வந்து நான் இக்னோர் பண்ணிடுறேன் ஓகேங்களா பீம் இஸ் இக்னோர்டு பண்ணிட்டா என்ன கிடைக்குன்னு பார்ப்போம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாமா ஓகே டேரெக்டாக அதோட எஃபெக்டிவ் ஸ்பேன் கொடுத்துட்டாங்க டேரெக்டாக எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க 4 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க அப்படின்றப்ப அதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது இதோட கான்சென்ட்ரேட்டட் லோடு 35 kN அப்படின்றாங்க கான்சென்ட்ரேட் லோடுனா சிங்கிள் பாயிண்ட் லோடு அதோட மிட் ஸ்பேனில் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா மிட் ஸ்பேன் இது 4 மீட்டர்னா மிட் ஸ்பேன் இங்கேருந்து 2 மீட்டர் அப்படின்றப்ப இதுக்கான பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரும்னா இப்படி வராது பேரபோலிக் வராது எப்படி வரும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும் இந்த ட்ரையாங்கிளோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது WL/4 ஓகேங்களா அது நமக்கு தெரியும் WL/4 வேல்யூ கண்டுபிடிக்கலாமா மேக்ஸிமம் இந்த இடத்துல தான் கிடைக்கும் டபிள்யூங்கிறது 35 kN இன்ட்டு லென்த் வந்து 4 மீட்டர் டிவைடட் பை 4 அப்படின்றப்ப அடிச்சு போட்டோம்னா இந்த 4ம் கேன்சல் ஆகி போச்சு அப்படின்றப்ப 35 kN தான் இதோட மேக்ஸிமம் ஓகேவா இந்த இடத்துல நம்மளோட எக்ஸ்டர்னல் மொமெண்ட்டு 35 kN வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதான் இப்போ நம்ம எப்பயும் போல் ஒரு பீமை கன்சிடர் பண்ணிட்டேன் இந்த பீமோட பிரெத்து வந்து பி ஓகே இதோட டெப்த்து வந்து இங்கேருந்து எஃபெக்டிவ் டெப்த்துன்றது இங்கேருந்து இதோட ஸ்டீல் வரைக்கும் உள்ளது எஃபெக்டிவ் டெப்த்து டி இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது எஃபெக்டிவ் கவர் எப்பயுமே ஒரு 30 ரேஞ்சில் வச்சுக்கோங்க ஓகேவா நான் இங்கே வந்து ஒரு 35 mm வச்சுக்கிறேன் ஒரு 35 ரேஞ்சில் வச்சுக்கோங்க ஓகேவா 35 mm கிட்ட வச்சுக்கிறேன் இப்போ அடுத்தது வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதோட பிஎன்டி கண்டுபிடிக்கணும் அதுக்கு எனக்கு கான்கிரீட்டோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலாக்குள்ளே நான் போகிறேன் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q × B × D² பண்ண போகிறேன் இது என்னோட சிம்பிளிசிட்டிக்காக நான் என்ன பண்ண போகிறேன் டெப்த் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பிரெத்துன்னு வச்சுக்கிறேன் அப்போ பிரெத் இஸ் ஈக்குவல் டு எஃபெக்டிவ் டெப்த் டிவைட் பை 2 ஓகேங்களா ஓகே
இந்த ஃபார்ம் இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் இந்த சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் எந்த இடத்துலையுமே டோட்டல் டெப்த்து வரவே வராது. எல்லா இடத்துலையுமே இந்த எஃபெக்டிவ் டெப்த்து மட்டும்தான் வரும். டோட்டல் டெப்த்து எடுத்துக்கவே மாட்டோம் கால்குலேஷனில். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் எஃபெக்டிவ் டெப்த்து மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இப்போ பார்ப்போம் அடுத்தது என்னன்னா, இந்த Qவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரியும் Q இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி இன்ட்டு கே இன்ட்டு ஜே. நம்ம ஆல்ரெடி போன சம்மில் பார்த்துருக்கோம். ஒரு கொஷினில் M20 FE415 கொடுத்துட்டாங்கன்னா அதிலிருந்து Qவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போட்டிருக்கோம். அதோட வேல்யூ நமக்கு தெரியும் 0.86 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு. இது நம்ம ஆல்ரெடி போன சம்மில் பார்த்துட்டோம். அதனால் இதை மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தெரியலன்னு நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இது இந்த லார்ஜ் ஒரு 5 ஃபார்முலாக்குள்ளே போட்டு எப்படி இதில் நமக்கு தெரியும் K இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? K இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி டிவைடட் பை M இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி ப்ளஸ் சிக்மா ஆஃப் எஸ்டின்னு போடுவோம். இந்த சிக்மா ஆஃப் எஸ்டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஐ டிவைடட் பை 1.8ன்னு போடுவோம். இந்த J இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் கே பை 3ன்னு போடுவோம். அதுக்கப்புறம் சிக்மா ஆஃப் சிபிசி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சிகே டிவைட் பை 3ன்னு போடுவோம். இது மாதிரி போட்டோம்னா நமக்கு டேரெக்டாக இந்த ஆன்சர் கிடச்சிரும். இதை நீங்கள் ஜஸ்ட் மெமரி பண்ணிக்கோங்க. இப்போ இதிலிருந்து நான் டேரெக்டாக மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து பி அண்ட் டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். எம் மேக்ஸோட வேல்யூ 35 எனக்கு வேணும். 35 கிலோ நியூட்டன் மீட்டர். அதனால் இதை 10 to the power of 6ஆல் பெருக்கிறேன். 10 to the power of 6 நியூட்டன் mm இஸ் ஈக்குவல் டு இந்த Qவோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 0.86 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு இன்ட்டு பிரெத் ஆல்ரெடி d/2. அதனால் பிரெத்துக்கு பதிலாக நான் d/2 இன்ட்டு d ஸ்கொயர்டு. அப்படின்றப்ப இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்குன்னா d கியூப் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்க 35 இன்ட்டு 10 to the power of 6, இங்கே இருக்க 0.86 இன்ட்டு கீழே இருக்கட்டும் மேலே போயிடும். அடித்து போட்டோம்னா இதுலேருந்து எனக்கு டியோட வேல்யூ நான் கிடச்சிரும். இந்த டியோட வேல்யூ எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 433.37 மில்லிமீட்டர் வருது. என்னோட இது வசதிக்காக இதை 435ன்னு வச்சுக்கிறேன். 435 mm. டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். டியோட வேல்யூ எவ்வளோனா 435 mm. அதுலேருந்து பி கண்டுபிடிக்கிறேன். பி இஸ் ஈக்குவல் டு 435 டிவைடட் பை 2 அப்படின்றப்ப எனக்கு என்ன வருதுன்னா 217.5. நான் சிம்பிளிஃபைடாக ஒரு 218 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 218 ஆர் 220 mm வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இதை ஒரு 220 mm நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ பிரெத்தையும் டெப்த்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து நான் கண்டுபிடிக்க போகிறது ஏரியா ஆஃப் ஸ்டீல். ஏரியா ஆஃப் ஸ்டீல் டயக்ராம் எப்படின்றது அந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலாக்குள்ள நம்ம கொண்டு வந்து போடலாம். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் எஸ்டி இன்ட்டு ஏரியா ஆஃப் எஸ்டி இன்ட்டு லீவர் ஆர்ம் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் எக்ஸ் கிரிட்டிக்கல் டிவைடட் பை 3. ஓகேங்களா? இல்லை சிக்மா ஆஃப் எஸ்டி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எனக்கு தெரியும். சிக்மா ஆஃப் எஸ்டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஃபீல்டு டிவைடட் பை 1.8. எஃப் ஆஃப் ஃபீல்டிங் வந்து 415 டிவைடட் பை 1.8. இதோட வேல்யூ 30.56 எனக்கு கிடைக்கும். நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு இன்ட்டு ஏரியா ஆஃப் எஸ்டி அப்படியே வச்சுக்கலாம். இங்கே டியோட வேல்யூ எவ்வளோ எனக்கு கிடைக்குதுன்னா 435 மைனஸ் எக்ஸ்சி டிவைடட் பை 3. இங்கே எக்ஸ்சியோட வேல்யூ எவ்வளோன்றது பார்ப்போம். எக்ஸ்சி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிங்களா 288 இன்ட்டு எஃபெக்டிவ் டெப்த் டியோட வேல்யூ 435 அடித்து போட்டோம்னா எக்ஸ்சியோட வேல்யூ 25.28 மில்லிமீட்டர் நமக்கு கிடைக்குது. அந்த வேல்யூ கொண்டு வந்து நான் இந்த எக்ஸிக்குள்ளே அப்ளை பண்ணுறேன். அப்படின்றப்ப இந்த எக்ஸியோட வேல்யூ 125.28ன்னு கிடைக்குது. அப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி பண்ண போகிறவன் இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 35 இன்ட்டு 10 to the power of 6 நியூட்டன் எம்எம்க்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இப்போ இதுலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டால் இதோட ஏரியா ஆஃப் எஸ்டியோட வேல்யூ எனக்கு எவ்வளோ கிடைக்கணும்? ஏரியா ஆஃப் எஸ்டி இஸ் ஈக்குவல் டு 35 இன்ட்டு 10 to the power of 6 நியூட்டன் எம்எம் டிவைடட் பை இங்கே இருக்க 230 கீழே வந்துடும் 230.56 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு இன்ட்டு இதோட வேல்யூ 435 மைனஸ் 125.28 டிவைடட் பை 3யோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 393 கிட்ட வருது. அப்படின்றப்ப அந்த வேல்யூ நான் கீழே கொண்டு வந்துடுறேன் 393 mm. இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி போட்டால் ஏரியா ஆஃப் எஸ்டியோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏரியா ஆஃப் ஸ்டீல் எவ்வளோ வருதுன்னா 386.27 mm ஸ்கொயர். இதுலேருந்து நம்ம டை ஆஃப் பார் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் பார்ஸ் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட வசதிக்காக 25 mm டயா பார் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஏரியா ஆஃப் சிங்கிள் பார் எவ்வளோ வருதுன்னா π/4 இன்ட்டு 25 ஸ்கொயர்டு. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் பார் போடணும்னு நமக்கு தெரியாது. அதனால் π/4 இன்ட்டு 25 ஸ்கொயர்டு இன்ட்டு நம்பர் ஆஃப் பார்ஸ் இந்த டோட்டல் ஏரியா எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா இந்த 386.27 mm ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்றப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ஸ் இதுலேருந்து எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 386.27 mm ஸ்கொயர் டிவைடட் பை இந்த π/4
இன்ட்டு 25 ஸ்கொயர் போடுறேன். இதை அடித்து போட்டோம்னா எனக்கு எவ்வளோ வேல்யூ வருதுன்னா எத்தனை நம்பர் ஆஃப் பார் 0.786 பார் யூஸ் பண்ண சொல்லி வருது. அப்படின்றப்ப நியர்பை ஒரு பார் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு ஒரு பார் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி ஓகேங்களா, மினிமம் 2 பார் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிரப்ஸ் போகிறப்ப 2 பார் வேணும், 2 மூலைக்கு 2 பார் வேணும். அதனால் ஒரு பார் யூஸ் பண்ண முடியாது. அதனால் 25 60 mm பார் யூஸ் பண்ணிக்கலாம். 16 mm டையா ஓகேவா. அப்படின்றப்ப இதை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ ஏரியா ஆஃப் சிங்கிள் பார் எவ்வளோ வரும்னா π/4 × 16 ஸ்கொயர்டு வருது. எவ்வளோ பார் எனக்கு போகணும்னு தெரியாது. அதனால் π/4 × 16 ஸ்கொயர் × நம்பர் ஆஃப் பார்ஸ். இந்த டோட்டல் ஏரியா எதுக்கு ஈக்குவலாக வரணும்னா இந்த 386.27 mm² ஈக்குவலாக வரணும். இதுலேருந்து நம்பர் ஆஃப் பார்ஸ் எவ்வளோ கிடைக்குன்னா 386.27 mm² டிவைடட் பை π/4 × 16 ஸ்கொயர் அடிச்சு போட்டால் எனக்கு எவ்வளோ பார் வருதுன்னா 92 நியர்பை 2 பார்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றப்ப இந்த இடத்துல நம்பர் ஆஃப் பார்ஸ் 2 பார்ஸ் ஆஃப் டயா 16 mm டயா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்பர் 2 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், செல்ஃப் ஹைட் ஆஃப் த பீம் இஸ் கன்சிடர்டு. ஓகேங்களா, கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாமே. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எஃபர்டிவ் ஸ்பேன் லென்த் வந்து 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதோட சென்டர் பாயிண்டில் 35 kN பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுதுன்னு. ஓகே, போன முறை இக்னோர் பண்ணிட்டு போகிறப்ப இதுக்கு ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். இந்த முறை பீமோட செல்ஃப் ஹைட் கன்சிடர் பண்ணுறப்ப பீமோட செல்ஃப் ஹைட் எப்பயுமே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. செல்ஃப் ஹைட் எப்பயுமே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு தான். பாயிண்ட் நம்பர் 1 ஓகேங்களா. அதோட வேல்யூ எவ்வளவு, இதுதான் நமக்கான டவுட். இப்போ செல்ஃப் ஹைட் ஆஃப் த பீம் எவ்வளோ அப்படிங்கிற டவுட் நமக்கு வருது. நமக்கு தெரியும் யூனிட் வெயிட் ஆஃப் கான்கிரீட் 24 kN/m3. அதுலேருந்து செல்ஃப் ஹைட் ஆஃப் த இது பீம் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா இதோட யூனிட் வெயிட் 24 kN/m3 இந்த பீமோட என்னது ஏரியா நம்ம ஆல்ரெடி செல்ஃப் ஹைட் இக்னோர் பண்ணுறப்ப கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆல்ரெடி பீமோட கிராஸ் செக்ஷன் ஏரியா அதே ஏரியா நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். பிரெத் வந்து 220 mm. ஓவரால் டெப்த் எவ்வளோ வருது, இங்கே ஒரு 435 + 35 அப்படின்றப்ப 470 mm ஓவரால் டெப்த் கிடைக்குது. அப்போ அதை கொண்டு வந்து இதோட பிரெத் இன்ட்டு ஓவரால் டெப்த்தால் பெருக்கணும். அவ்வளோதாங்க. போட்டோம்னா என்ன கிடைக்கும், நமக்கு இந்த W நம்மளோட இந்த யூடிஎலோட வேல்யூ கிடச்சிடும். அப்படின்னா 24 × பிரெத்தோட வேல்யூ 220 mm இன்ட்டு ஓவரால் டெப்த்தோட வேல்யூ வந்து 470 mm kN/m³ இருக்குது. இதையும் மீட்டர் மாதிரிலாம். அப்படின்னா 24 kN/m³ இன்ட்டு 0.220 மீட்டர் ப்ளஸ் பெருக்கல் 0.470 மீட்டர். இப்போ இதை அடித்து போட்டோம்னா என்னோட இந்த யூடிஎலோட வெயிட் செல்ஃப் வெயிட் எவ்வளோ வருதுன்னா 2.48 kN/m வருது. இது எப்படி வருதுன்னு நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். யூனிட் வெயிட் ஆஃப் கான்கிரீட் 24 kN/m³. அது கூட இந்த கிராஸ் செக்ஷன் ஓவரால் டெப்த் எடுக்கணும். ஓவரால் டெப்த் ஏன் எடுக்கிறோன்னா டோட்டல் வெயிட் முழு வெயிட்டுமே வந்து செல்ஃப் வெயிட் ஆக்ட் ஆகும். அதனால் பிரெத் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 220ன்னு. ஓவரால் டெப்த் இது எப்படி கண்டுபிடிச்சோம்னா இக்னோர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுலேருந்து எடுத்தது. ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேருந்து கொண்டு வந்து அதே கிராஸ் செக்ஷன் ஏரியா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓவரால் டெப்த்து 470. இதையும் கேன்சல் பண்ணி போட்டோம்னா இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. அப்படின்றப்ப இதோட வேல்யூ 2.48. ஜஸ்ட் நான் 2.5 வச்சுக்கிறேன் kN/m. இப்போ இதுக்கு நம்ம பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைய போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் லோடுனால இந்த இடத்துல சென்டர் பாயிண்டில் ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகும், ப்ளஸ்ஸு இந்த யூடிஎல்னால ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகும். அப்படின்றப்ப இந்த 2 மொமெண்ட்டையும் கூட்டணும். ஓகேங்களா. இந்த பாயிண்ட் லோடுனால எவ்வளோ கிரியேட் ஆகுது பாருங்கள், WL/4ங்களா. டபிள்யூவோட வேல்யூ 35 பெருக்கல் kN பெருக்கல் 4/4 அப்படின்றப்ப 35 kN/m. இங்கே யூடிஎல் ஆக்ட் ஆகும் பொழுது நமக்கு தெரியும் WL²/8. டபிள்யூங்கிறது இங்கே எவ்வளோனா 2.5. அப்படின்னா 2.5 × 4²/8 அடிச்சு போட்டோம்னா இதோட வேல்யூ எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 5 kN/m. அப்படின்றப்ப எக்ஸ்ட்ரா இதில் வந்து 35 கூட ஒரு 5 எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடுச்சு. அப்படின்றப்ப டோட்டல் எவ்வளோ 35 + 5 40 kN/m. இதுக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு தெரியும் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் 40 kN/m. அது நமக்கு தெரியும். இப்போ ஆல்ரெடி நம்ம பீமோட பிரெத்து அண்ட் எஃபெக்டிவ் டெப்த்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அப்படின்றப்ப நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்று தான், இந்த ஏரியா ஆஃப் ஸ்டீலை மட்டும் நம்ம இப்போ மாற்றணும். பழசு வந்து இக்னோர் பண்ணியிருக்கும் பொழுது கண்டுபிடிச்ச ஏரியா ஸ்டீல் வந்து அந்த 35 kN/m தான். இப்போ நம்ம 40க்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்றப்ப ஏரியா ஆஃப் ஸ்டீலை லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டா போதும். நம்ம ஆல்ரெடி பிரெத் அண்ட் டெப்த்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். ஓகேவா. இப்போ
டேரெக்டாக நம்ம பழைய Q and BD ஸ்கொயருக்குள்ளே போக தேவையில்லை, ஏரியா ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிச்சா போதும். அந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும், சிக்மா ஆஃப் ST இன்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன்ட்டு லீவர் ஆர்ம் Z. ஓகேவா? இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இப்போ 35 கிடையாது, 40. அப்படின்றப்ப 40 இன்ட்டு 10⁻⁶ நியூட்டன் mm இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் ST ஓட வேல்யூ நமக்கு தெரியும், F ஆஃப் ஃபீல்டு டிவைட் பை 1.8, அதாவது 415 டிவைட் பை 1.8 எவ்வளோ 0.56 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு இன்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்டீல் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன், இன்ட்டு Z ஓட வேல்யூ Z இஸ் ஈக்குவல் டு D மைனஸ் XC/3. அது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், D மைனஸ் XC/3. இந்த Dங்கிறது நமக்கு எவ்வளோ வேல்யூ நமக்கு கிடச்சிச்சு, 435. அப்படின்றப்ப இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 435 mm மைனஸ் XC இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு D. K ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 0.288 இன்ட்டு D ஓட வேல்யூ வந்து 435 டிவைடட் பை 3. ஓகேங்களா? இதை அடித்து போட்டோம்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம பழசை முதல்ல போட்டிருப்போம், இதோட வேல்யூலாம் முதல்ல டெரைவ் பண்ணி போட்டிருப்போம். இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ வருதுன்னா 393.2 கிட்ட கிடைக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணி வச்சுட்டோம், டவுட் இருந்தால் அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நமக்கு தெரியும், இதுலேருந்து ஏரியா ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிச்சா போதும். அப்படின்றப்ப ஏரியா ஆஃப் ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 10⁻⁶ நியூட்டன் mm. இந்த வேல்யூ ரெண்டே கீழே இறக்கிடலாம், 230.56 இன்ட்டு கீழே இருக்க 393.2 mm. இதோட வேல்யூ நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு, இது நியூட்டன் mmல கிடைக்கும். அடிச்சு போட்டோம்னா ஏரியா ஆஃப் ஸ்டீல் எனக்கு 441 கிடச்சிச்சு. ஒருவேளை செல்ஃப் வெயிட் இக்னோர் பண்ணாதப்ப அதோட வேல்யூ எவ்வளோன்னா 386 mm ஸ்கொயர் கிடச்சிச்சு. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 441 mm ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஓகே, அந்த எக்ஸ்ட்ரா ஆட் ஆனால் 5 kN/மீட்டருக்காக ஏரியா ஆஃப் ஸ்டீலும் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படின்றப்ப இதுக்கு நான் எப்பயும் போல் 16 mm டயா பார் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்றப்ப நான் வந்து 16 mm டயா பார் வந்து 16 mm டயா பார் யூஸ் பண்ணால் ஒரு டயா பாரோட ஏரியா π/4 × 16 ஸ்கொயர். அது மாதிரி நம்பர் ஆஃப் டயா பார் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த 441.227க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ஸ் எனக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா 2.19 பார்ஸ் தேவைப்படுது. 2.19 யூஸ் பண்ண முடியாது, அதனால் நான் நியர்பை 3 பார்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்படின்றப்ப 3 நம்பர் ஆஃப் பார்ஸ் 16 mm டயா யூஸ் பண்ணும் பொழுது எனக்கு இது வந்து இந்த எக்ஸ்டர்னல் மொமெண்ட்டான 40 kN இதை வந்து இது அக்செப்ட் பண்ணும். இதில் வந்து நீங்கள் ஒரே விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இதில் ஆல்ரெடி நான் பிரெத் அண்ட் டெப்த் நான் ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏரியா ஆஃப் ஸ்டீலை மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்படின்றப்ப போன செக்ஷன் அதே செக்ஷன் எடுத்து கொண்டு வந்து போட்டு ஏரியா ஆஃப் ஸ்டீலை நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக என்னால் அதோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண முடியுது, இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுது. இது மாதிரி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதுக்கு மறுபடியும் பிரெத் அண்ட் டெப்த் அசியூம் பண்ணி அதுக்கு பிரெத்து டெப்த்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு ஏரியா ஆஃப் ஸ்டீல், அதாவது பேலன்ஸ் செக்ஷனாக இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் போட்ட மாதிரியா அதே மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டு நீங்கள் போடலாம். நான் ஆல்ரெடி இதுக்கு பிரெத் அண்ட் டெப்த்து செல்ஃப் வெயிட் இக்னோர் பண்ணுறப்ப நான் எடுத்துக்கிட்டதுனால நான் அதே அந்த பிரெத் அண்ட் டெப்த்துக்கு நான் இந்த மொமெண்ட்டுக்கு நான் ஏரியா ஆஃப் ஸ்டீலை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி என்னோடய டிசைனை வந்து சேஃபாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா?